மாலை வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் வாரந்தோறும் இணைய வழியிலே நடத்தக்கூடிய இந்த காணொளி கருத்தரங்கு 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டிலே தன்னுடைய பாதையை அமைத்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னாலே இந்த நிகழ்வுகளிலே தொடர்ந்து புதியவர்கள் பலரும் தங்களுடைய வருகையை பதிவு செய்து நம்மோடு இணைந்து 21ஆம் நூற்றாண்டிலேயும் உலக புனைகதை விமர்சனங்களுக்கு இணையாக தமிழ் மொழியிலேயும் தற்காலத்தில் அவை நிகழ வேண்டும் என்று நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சோதனாபூர்வ அடிப்படையிலே தன்னுடைய படைப்புகளையும் விமர்சனங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுதி கொண்டிருக்கக்கூடியவருடைய ஒரு முதன்மை பிரதிநிதியான தமிழவனுடைய அவருடைய புனைகதைகள் விமர்சன கட்டுரைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் மட்டக்களப்பு யுவராஜா அவர்களுடைய ஒரு உற்சாக தூண்டுதலின் பேரால் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பாத்திமா அவர்கள், அதுபோல திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் விஷ்ணுகுமரன் அவருடைய தூண்டுதலாலே அங்கிருந்தும் கலைச்செல்வன், பவித்ரா போன்றவர்களும் இங்கே திருநெல்வேலி பகுதியிலே பலரும், பொறியாளர் பாப்பையா போன்றவர்கள் பணி நிறைவு பெற்றாலும் தமிழ் இலக்கியங்களுடைய வளர்ச்சிகளை கண்டறிவதிலே மிகவும் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இத்தகையவருடைய பங்கேற்புகள் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் சந்திரன், ராஜா, முத்தையன் போன்றவர்கள், சென்னையிலே என்னுடைய அருமை இலக்கிய சகாவாக இருக்கக்கூடிய முனைவர் திருநாவுக்கரசு, முனைவர் வனிதா அவர்கள், இன்னும் பலர் இவர்கள் மூலமாக தொடர்ந்து ஒரு தீவிரமான இலக்கிய முன்னெடுப்பு நடைபெற்றே கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை மேலும் வளர்க்கக்கூடிய விதத்தில் இவருடைய பங்களிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுதும் இருக்கும், இனிமேலும் அவை தொடர்ந்து வரும் என்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று என்னுடைய மனமாற, அதாவது ஒரு ஃபார்மாலிட்டியான வரவேற்பு என்று நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே நாம் எல்லோரும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த நிகழ்வுகள் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் நான் செலுத்திக் கொள்கின்றேன். நேற்று சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் இலக்கியத்துறையும் சாகித்ய அகாடமி நிறுவனமும் இணைந்து சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையிலே அங்கு இருக்கக்கூடிய அரங்கில்
ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் என்கின்ற ஒரு பொன்மையிலே திருமதி வனிதாரசனுடைய ஒரு பெரும் முயற்சியினாலே அந்த அந்த அமர்வு, அந்த உரையரங்கமானது நடந்தது. சாகித்ய அகாடமியினுடைய செயலாளர் சீனிவாசராவ் அவர்கள் அதிலே கலந்து கொண்டது மிகவும் ஒரு மதிப்பு ஊட்டக்கூடிய தன்மையுடையதாக இருந்தது. பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் ஏகாம்பரம் அவர்கள் துறை தலைவர் என்கின்ற ரீதியிலே அனைவரோடும் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தை ஆலோசனை குழு உறுப்பினருடைய தென்பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய முனைவர் வனிதா அவர்கள் இதனுடைய தன்மையை, இந்த உரையரங்கத்தினுடைய அல்லது இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு நோக்கத்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழவன் அவர்கள் ஞானக்கூத்தனை பற்றிய அவருடைய காலத்திய பாரதி தொடங்கி வைத்தாலும் கூட பிச்சமூர்த்தி, சி மணி, இன்னும் பலர் எழுத்துவிலே பங்கேற்ற கவிதை எழுதிய பல கவிஞர்கள், லா இதழுடைய ராஜகோபாலர் அவர்கள், இன்னும் ஆங்கில பேராசிரியர் ரங்கராஜன் போன்றவர்கள் எல்லாம் அதிலே உரையாற்றினார்கள். முதல் அமர்விற்கு தலைமை வகித்த இதழியலாளர் மாலன் அவர்கள் ஞானக்கூத்தனுடைய பென்சில் சித்திரங்கள் என்கின்ற தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த கவிதைகளை பற்றி பேசினார்கள். ரங்கராஜனும் ராஜகோபாலன் அவர்களும் ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பலவற்றினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள். முதலமருடைய தலைமை உரையை ஆற்றி பென்சில் சித்திரங்கள் பற்றிய கவிதைகளை பற்றிய ஒரு அதனுடைய மதிப்பை பற்றியும் மாலன் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது அமர்விலே தலைமை தாங்கி ஞானக்கூத்தனுடைய கவிதைகளிலே மரபும் மாற்றமும் என்கின்ற ஒரு பொன்மையிலே நான் உரையாற்றினேன். அதை தொடர்ந்து நவீன விருட்சம் இதனுடைய ஆசிரியர் அழகிய சிங்கர் காணாமற் போன ஞானக்கூத்தருடைய கவிதைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே பலரும் பங்கேற்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய உரையை அமைத்திருந்தார்கள். ஆக அந்த உரையரங்கத்திலே, அந்த உரையரங்கம் நிகழ்வதற்கு முன்னாலே சில பேர் என்னிடத்து கேட்டார்கள், ஞானக்கூத்தனை பற்றிய அவருடைய கவிதைகளை பற்றிய பேச வேண்டிய ஒரு அத்தியாவசியம் ஏன் வந்தது என்கின்ற மாதிரி ஒரு துணியிலே என்னிடத்து ஒரு சந்தேகத்தோடு கேட்டார்கள். மணிக்கொடி பத்திரிகை, பின்னாலே வந்திருக்கக்கூடிய காணாசு போன்றவர்களுடைய எழுத்து மீட்சி, லா, இந்த மாதிரியான பல்வேறு சிற்றிதழ்களிலே ஞானக்கூத்தன் எழுதியிருக்கிறார். அவர்களெல்லாம் நவீன கவிதைகளிலே தங்களுடைய பங்கினை செய்திருந்தாலும் கூட ஞானக்கூத்தன் தன்னுடைய கவிதைகளிலே கையாண்ட மொழியானது முற்றிலும் அவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு துணியிலே அமைந்திருந்தது என்பதைத்தான் ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பற்றிய மையவுரையாற்றிய தமிழவனுடைய பேச்சிலே அது தெரிய வந்தது. ஆக இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கினை, ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டினுடைய நவீன கவிதை போக்குகளிலே தன்னுடைய மொழி ஆளுமையினால், மொழி கையாளலினால் தனக்கான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொண்டவர்
ஞானக்கூத்தன் என்று ஒரு கருத்தினை நாம் எல்லோரும் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த உரையரங்கம் கருத்தரங்கமானது அமைந்திருந்தது. என்னுடைய தலைமை உரையிலே ஞானக்கூத்தனுடைய கவிதைகளில் மரபுகள் எவ்வாறு வெளிப்பட்டிருந்தன, மரபுகள் என்றால் என்ன, அந்த மரபுகளிலே தமிழ் என்கின்ற ஒரை தா மீ இல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்களால் ஆன ஒரு ஒலிப்பான் குறிப்பான் ஆனது மனதிற்குள் என்ன மாதிரியான குறிப்பீடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த குறிப்பீடு எப்படி பல்வேறு இடைவெளிகள் தாண்டுதல்களையும் கடந்து வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் தருகின்றன என்பதை வழக்கமாக சிமியாலஜியிலே நாம் படிப்போம். ஆனால் அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய குறிப்பான் மனதிலே ஏற்படுத்தக்கூடிய பிம்பமானது இன்றைய நடைமுறை 21ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலேயும் 21ஆம் நூற்றாண்டுடைய 25 ஆண்டுகள் வரைக்கும் மரபாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் என்கின்ற அந்த சொல்லினுடைய படிமமானது மரபிலே இருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது, அதை எவ்வாறு தன்னுடைய கவிதைகளிலே ஞானக்கூத்தன் வெளிப்படுத்தினார். அப்ப அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதமானது ஒரு ஆவேசமான உரத்த தொனியிலே அமையாமல், உரத்த குரலிலே அமையாமல், ஆனால் தான் எதனை கூற வேண்டும், அதை கேட்கக்கூடியவருடைய உள்ளத்திலே எவ்வாறு பதிய வேண்டும், சொல்பவனும் கேட்பவனும் அதிலே ஆவேசப்படாமல் கோபப்படாமல் அதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற தன்மையிலேதான் பகடி என்று சொல்லக்கூடிய, நையாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தியை குறிப்பில் தோன்றலாக தன்னுடைய கவிதையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற உரையை என்னுடைய தலைமை உரையிலே நான் ஆற்றினேன். உண்மையிலேயே ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை அங்கு பயின்ற பல்வேறு மாணவ மாணவியர்கள், நவீன கவிதைகளிலே ஈடுபாடு உள்ளவர்கள், குறிப்பாக பயிலக்கூடிய பெண் கல்வியாளர்கள் அதில் ஈடுபாடு கொண்டதை என்னாலே அவதானிக்க முடிந்தது. ஆகவே 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே நவீன கவிதையிலே ஞானக்கூத்தனுடைய பங்களிப்பு என்பது அவசியம் கணிக்கப்பட வேண்டியதுதான். அதுபோலவே தான் சீமணியினுடைய கவிதையினுடைய பங்களிப்பையும் நாம தொடர்ந்து இன்றைய வருங்கால யுகத்திற்கு நவீன கவிதைகள் மூலமாக இவருடைய பங்களிப்பு என்ன என்பதை கல்விப்புலத்தை சார்ந்தவர்களுக்கு நாம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதை இந்த கருத்தரங்கானது எனக்கு உணர்த்தியது. அந்த வகையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது முதலாக நான் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது, இன்றைக்கு மாலையிலே அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒரு நிகழ்ச்சி நிரல் பற்றிய குறிப்பு வந்தது, செய்தி வந்தது. இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்புக்காக வழங்கக்கூடிய விருது பெற்ற மெலாராஜ் அவருடைய நேர்காணலானது இரவு 8 மணிக்கு மேல் ஒலிபரப்பாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே நான் சென்ற வாரம் நடந்திருக்கக்கூடிய இந்த காணொளி நிகழ்விலே விமலா அவர்களுடைய எனது ஆண்கள் என்கின்ற மொழிபெயர்க்கப்பட்ட, எதற்காக அந்த விருதை கொடுத்திருக்கிறார்களோ அந்த நூலை பற்றிய சில செய்திகளை நான் குறிப்பிட்டேன். அதற்கு முன்னாலே நளினி ஜமீலாவினுடைய நாவல்களை எல்லாம் குளச்சல் மு யூசுப் அவர்கள்
தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டேன். ஆனால் விமலா அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூவிலே எம்ஃபில் பட்டத்தையும் முனைவர் பட்டத்தையும் பெற்ற காரணத்தினாலே வேறொரு இந்திய மொழியை கற்று அந்த மொழியிலே இருக்கக்கூடிய மலையாள மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நாவலை அல்லது ஒரு சுயசரிதையை மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிமித்தம் காரணமாக எனது ஆண்கள் என்பதை மொழிபெயர்த்தார்கள். மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நாவலாசிரியைக்கு அந்த படைப்பை பற்றிய விமர்சனங்களை கூறாமல் படைப்பாளி ஆன விமலா அவர்களுக்கு நிறைய அரசியல்வாதிகள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் நூலை படிக்காமலே பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். மகிழ்ச்சிதான். ஆனால் அவர்கள் எனக்கு என்னுடைய மனதிலே தோன்றியது என்ன என்று சொன்னால், அவர்கள் தனியார் கல்லூரியிலே சுயநிதி பிரிவிலே தமிழ்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்மட்டத்திலே கல்வி புலத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த படைப்பாளியை நீங்கள் பாராட்டுகிறீர்கள். அந்த பாராட்டுக்களோடு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால், ஏதாவது தமிழ்நாடுடைய அரசு கல்லூரியிலே அவர்களுக்கு தமிழ்துறையிலே ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை, தமிழ் மொழிக்காக மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த அவர்களை நாம் பாராட்டுகிறோம், சிறப்பிக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலே தமிழ்துறையிலே அவர்களுக்கு ஒரு விரிவுரையாளர் என்கின்ற பதவியை நீங்கள் அவர்களை அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் உங்களுக்கு விடுக்கின்றேன். இது பொதுவாக நாம பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இரண்டாவதாக நாம இன்னைக்கு தமிழவனுடைய கதை பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை படித்தவுடனே எனக்கு 2-3 தடவை நான் படித்து முடித்து விட்டேன். உடனடியாக இந்த கதை எனக்கு கூப்பா ராஜகோபாலனுடைய விடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை நினைவுக்கு கொண்டு வந்தது. இந்த விடியுமா என்கின்ற கதையை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேரள பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு பயிலரங்கம் நடத்தினார்கள். ஒரு 30-40 பேருக்கு அவருடைய ஆய்வு தலைப்புகள், தற்காலத்தில் என்னென்ன மாதிரியாக தலைப்புகளிலே நாம் ஈடுபடலாம் என்கின்ற விதத்திலே அவர்கள் ஒரு பயிலரங்கம் மாதிரி ஒன்றை நடத்தினார்கள். அதிலே தமிழவன் அவர்கள் இந்த விடியுமா என்கின்ற கூப்பா ராஜகோபாலனுடைய கதையை முன்வைத்து அவர் அந்த பயிலரங்கத்திலே எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள். எனக்கு அந்த சம்பவமும் நினைவிலே வந்தது. சிவராமையர் இஸ் டேஞ்சரஸ் என்று ஒரு தந்தி வரும். அந்த தந்தியை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய துணைவியார், அவரை சார்ந்தவர்கள் அந்த தந்தியினாலே என்னென்ன மாதிரியான மன அவசங்களுக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே என்னென்ன மாதிரியான மன உணர்வுகளை எல்லாம் தங்களுக்குள் எழுப்பிக் கொண்டார்கள் என்கின்ற ரீதியிலே அந்த கதையானது விரிந்து கொண்டே போகும். அதுபோல இன்னொரு கதையும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது தந்தி மூலமாக ஒருவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய பஸ் என்ற கதையும் கூப்பா ராஜகோபாலனுடைய விடியுமா என்கின்ற கதையும் ஒரு சேர எண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய துணைவியாருடைய மரணத்தின் பின்னாலே ஒரு வயதானவருடைய நிலைமை எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை புதுமை பித்தன் தன்னுடைய நினைவு பாதை என்கின்ற ஒரு கதையிலே சொல்லியிருப்பார். தன்னுடைய மனைவி இறந்து போன உடனே அவளை எரித்த உடனே இரண்டாவது நாள் சடங்கு என்று வைப்பார்கள். அவர் போக மாட்டார், அந்த துணைவியை இழந்தவர். ஆனால் அவரை ஒரு அனுதாபத்தோடு பார்க்கக்கூடிய அந்த குடும்பத்தார், சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடியதை எல்லாம் புதுமை பித்தன் ஒரு விதமான ஒரு சோக துணியோடு எழுதியிருப்பார்.
எனக்கு அந்த கதையும் நினைவிலே வந்தது. ஆக இந்த பஸ் என்று சொல்லக்கூடிய கதை படிக்கின்ற எனக்கு இந்த கதை ஏற்படுத்திய இலக்கியவாதிகள் 2 பேருடைய கதையும் நினைவுக்கு வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலேயும் இதே மாதிரி ஒரு தந்தியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு 17வது வயதிலே நான் சந்தித்தேன். என்னுடைய வீட்டிலே நாங்கள் எல்லோரும் துயின்று கொண்டிருக்கிற பொழுது காலையிலே ஒரு தந்தி வருகிறது. உங்களுடைய மூத்த மகள், என்னுடைய தந்தையாருக்கு தந்தி வருகிறது. உங்களுடைய மூத்த மகள் தீப்பட்டு காயத்தோடு பாளையங்கோட்டை தலைமை மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஆட்சியும் வேறொரு விசேஷத்திற்காக ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வேறொரு ஊருக்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது பஸ் போக்குவரத்து எல்லாம் அதிகமாக கிடையாது, இருசக்கர வாகனங்கள் எல்லாம் அதிகமாக கிடையாது. ஆகவே மிதிவண்டி என்று சொல்லக்கூடிய சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒரு 5 கிலோமீட்டர் நான் வேகமாக பயணம் செய்தேன். அந்த அக்காளுடைய வீட்டிலே பொங்கல் நிகழ்ச்சியிலேயும் தீபாவளிக்கும் அவருடைய வீட்டிற்கு நான் சென்று விடுவேன். என் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர்கள். தலைமை மருத்துவமனையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது எனக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த சைக்கிளை வேகமாக மிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேயே பல்வேறு விதமான உணர்வுகள். எனக்கு முழுமையான நான் மனிதனாகவும் ஆகவில்லை, அதே மாதிரி ஒரு 15 வயசு மாணவனாகவும் நாம் இல்லை. இடைப்பட்ட அந்த டிரான்சிஷன் பீரியடிலே தன்னுடைய அக்காலை இழந்து அந்த சோகம், இனிமேல் நான் அந்த அவள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்திற்கு என்னால் வருடத்திற்கு 2 முறை போக முடியுமா என்கின்ற ஒரு பரிதவிப்பு, இதெல்லாம் அந்த ஒரு 15 நிமிட மிதிவண்டி பயணத்திலே என்னுடைய உள்ளமானது மனதில் பல்வேறு விதமான நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால் இங்கே ஏஎஸ்கே ராஜனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தந்தி அவருடைய தாயார் இறந்து போன ஒன்று. அப்ப அந்த தாயார் இறந்து போனதை தன்னுடைய ஊருக்கு போக வேண்டும் என்கின்ற தன்மையிலே தான் அவர் பேருந்து நிறுத்தத்திற்கு வருகிறார். அங்கே தேநீர் கடை இருக்கிறது, ஆலமரம் இருக்கிறது, அதில் 2 காகங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான பல்வேறு விதமான நிலைகள் அவரை சந்தித்து இங்கே ஏதாவது தற்கொலை நடந்திருக்கிறதா என்று மிதிவண்டியிலே வந்து விசாரிக்கக்கூடிய ஒருவன் பல்வேறு விதமான துண்டு துண்டான நிகழ்வுகள் இவர் பேருந்திலே ஏறி தன்னுடைய தாயாருடைய மரணத்திற்காக போக வேண்டும் என்கின்ற அந்த இடைக்கால சந்தர்ப்பத்திலே பல்வேறு விதமான மன உணர்வுகள் துண்டு துண்டாக எந்த விதமான ஒரு இணைப்பு சங்கிலியாலும் இணைக்க முடியாத அளவுக்கு மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய உணர்வுகள் நினைவுகளாக இந்த கதையிலே வெளிப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் வந்து தொல்காப்பியம் திணைக்கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஆலமரம் 2 காகங்கள் என்று சொல்லக்கூடியதும் முக்கியமாக அது ஒரு நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய கருப்பொருளை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதில் அகிரணை உயிராக 2 காகங்கள் இருக்கின்றன என்கின்ற அந்த உடனுரை பொருளை வைத்துக் கொண்டு வாசக நிலையிலே இந்த கதையானது திணை கோட்பாட்டு அடிப்படையிலே வேறொரு ஏதாவது ஒரு அர்த்த பரிமாணத்தை தருகிறதா என்று நான் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். இப்படி அன்றைய மார்க்சிய அடிப்படையிலே ஆகட்டும் அல்லது ஃப்ராய்டினுடைய உளப்பகுப்பாய்விலே ஆகட்டும் அல்லது அதற்கு பின்னாலே லெகான், ஃபூகோ, பத்ரியாத் போன்றவருடைய பல்வேறு விதமான சிந்தனைகளிலே பின்னால் கடைசியிலே வந்திருக்கக்கூடிய யூலியா கிறிஸ்தவாவுடைய அந்த ஊழியலை பணுவல் கோட்பாடு வரைக்கும் யார் யார் எந்த பின்புறத்திலே வாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அர்த்தம் தரக்கூடிய விதத்திலே இந்த சிறுகதை பிரதியான பஸ்ஸானது ஒரு இடத்தை, வாய்ப்பை வசதி செய்து கொடுத்திருக்கிறது. நம்முடைய காணொளி நிகழ்வுடைய முக்கியமான இயல்பே என்னவென்று சொன்னால் வாசகனுடைய எதிர்வினைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இதிலே ஒற்றை ஏகமுகத்தன்மை இருக்கிறது என்கின்ற இதுவரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைப்பிரதிகளை அணுகுகிற
விமர்சனத்திற்கு மாற்றாக ஒரு சிறுகதை பிரதியானது அல்லது ஒரு புனைவு பிரதியானது வாசிக்கக்கூடிய வாசகன் ஒவ்வொருவனுடைய எதிர்வினை மனோபாவத்திற்கேற்ப அது அர்த்த தளத்தை திறந்து விட்டு கொண்டே போக வேண்டும். அது கடைசியில ஒரு முடிவில்லாத ஒரு பிரதியாக, இறுதியான முடிவு ஒன்றை தராத, டெஃபினட் என்று சொல்வதற்கு மாறாக இன்ஃபினிட்டி என்று நாம சொல்கிறோம் அல்லவா, அந்த தன்மையிலே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு என்பதை அந்த கதைப்பிரதியானது நமக்கு தராமல், படிக்கக்கூடிய வாசகன் ஒவ்வொருவருக்கும் இந்த பஸ் என்று சொல்லக்கூடிய சிறுகதை பிரதி துண்டு துண்டான நிகழ்ச்சிகளை கதை சொல்லியினுடைய மனோபாவத்திற்குள் மன உணர்வுகளாக வெளிப்பட்டு எதிர்வினை புரிவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இதற்கு முன் திட்டமிடல், இதிலே பொதிந்திருக்கக்கூடிய இருண்மைத்தன்மை, இது போன்ற விஷயங்களும் இந்த கதை பிரதியை நாம வாசிப்பதற்கு நிறைய ஜன்னல்களை, நிறைய வாசல்களை திறந்து விட்டு கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு முன் எடுப்போடு இனிமேல் இந்த கதையை பற்றி நீங்கள் கதைக்க வரலாம். இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய யுவராஜா அவர்களோ அல்லது ஃபாத்திமா அவர்களோ இந்த கதையை படித்த உடனேயே உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருக்குமேயானால் அதை முன்னாலே நீங்கள் சொல்வீர்களேயானால் பின்னாலே வரக்கூடியவர்கள் அந்த கேள்விகளுக்கு தங்களால் ஆன ஏதாவது ஒரு விடை என்று சொல்ல முடியாது, தங்களுடைய மனப்பதிவை அதற்கு மாறாக உங்களுக்கு தருவார்கள். யுவராஜா அவர்களோ பாத்திமா அவர்களோ தன்னுடைய இந்த கதையை படித்த உடனே அது உண்டாக்கி இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அது கேள்விகளை நீங்கள் முன்வைக்குமாறு முதலிலேயே உங்களிடத்தை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இனிமேல் நம்முடைய விவாதத்தை தொடங்கலாம். யுவராஜா அவர்களும் பாத்திமா அவர்களும் ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டும். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இந்த பாத்திமாவோட ஜீமா என்ற இன்னொரு ஆளும் இணைந்து இருக்கிறார். ரொம்ப நல்லது, நன்றி. ஜீமா அல்லது பாத்திமா, நீங்க அந்த வாசித்த அளவுல கேள்விகள் இருக்குதா கேட்கக்கூடிய மாதிரி? நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ராஜன் என்ற தேநீர் கடைக்கு முன்னால் 2 காகங்கள் கரைந்தன என்ற வசனம் ராஜனின் தாய் இறந்த துக்க செய்திய மறைமுகமா வெளிப்படுத்துறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. எனக்கு சைட்ல அவருக்கு அந்த தற்கொலை விஷயம் பத்தி விசாரிக்க தானே, அதையே நான் வேற அப்படி கேட்க அவர்கிட்ட. அதாவது நம்ம உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் இந்த கதையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் எப்படி தொடர்பு படுத்துவது அப்படிங்கிறத இதுல வரக்கூடிய எல்லாம் ஒரு சங்கிலி இன்னொன்றோடு இணைந்து கொண்டிருக்கிற அந்த தன்மையில இருக்காது, தனித்தனி துண்டுகளாக இருக்கும். இதை நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, கரலாஸ்கோப் என்று விஞ்ஞானத்திலே ஒரு கருவியானது உண்டு. அதற்குள்ளே 4-5 வளையல் துண்டுகள் வெவ்வேறு வண்ணத்திலே போட்டிருப்பார்கள். அது 6 விதமான கோணங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். அதை நீங்க ஒவ்வொரு சமயம் திருப்புகிற போது அந்த ஒவ்வொரு வளையல் துண்டும் வேறொரு வளையல் துண்டோடு இணைகிற போது அது வெவ்வேறு விதமான ஓவியத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு வாசகனுக்கு அந்த வளையல் துண்டுகள் ஒரு விதமான படிமத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அதே கரலாஸ்கோப்பிலே போட்டிருக்கக்கூடிய வளையல் துண்டானது வேறொரு பார்வையாளனுக்கு வேறொரு சித்திரத்தை கொண்டு வரும். அந்த தன்மையில இதுல வரக்கூடிய தனித்தனி துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு ஒட்டுமொத்தமான கதையோடு எவ்வாறு தொடர்பு படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அதன் அளவிலே வெவ்வேறு விதமான அர்த்த தளங்களை கூட நமக்கு உருவாக்கி இருக்கலாம். உங்க 2 பேருடைய கேள்வியும் மிக அருமையாக, உண்மையிலேயே வாசிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விகள். அவற்றை நம்ம பின்னால வரக்கூடியவர்கள் அதற்கான ஒரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் மேலும் அது பற்றி சிந்திக்கலாம். உங்களுடைய பங்கேற்புக்கு முதலிலே இந்த காணொளி அமைப்பாளர் இந்த முதலிலேயே நாங்க உங்களுடைய ஈடுபாட்டிற்காக, ஆர்வத்திற்காக வணக்கத்தையும் நன்றியும் செலுத்திக் கொள்கிறேன். யுவராஜா, உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருக்குதா? ஆரம்பத்துல இருந்து பஸ் வரலன்னு
சரி. தன்னுடைய முழுவதையும் சொல்லி முடிவு வரைக்கும் இந்த பஸ் தமிழர்கள் ஏன் அனுப்பவில்லை என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வி இருக்கிறது இல்லையா? அந்த கதை முடியும் அவரோ கருப்பொருளாக வைத்துக் கொண்டு சரி அவன் மண்ட நேரம் தொடக்கமே அவன் பஸ்ல ஏறக்கூடிய மாதிரியான சூழல் இல்லை. அதே நேரம் அவன் அந்த ஷர்ட்டை அயன் பண்ணி வச்ச அதுலயும் ஒரு கவனத்தை செலுத்துகிறான். ஆனா நாய் இறந்து போன ஒரு தந்தியை வச்சு கொண்டு அந்த கருத்தை முன்வைத்தார் என்பதும் ஒரு கேள்வியா இருக்கிறது. இனிமேல் நம்முடைய இங்கு இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் இந்த பஸ் என்று சொல்லக்கூடிய தமிழவனுடைய சிறுகதை பிரதியானது முதலில் நமக்கு அந்த கதை பிரதியை வாசித்த முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பேசலாமா? இப்ப நீங்க அரசு சார்? சரிங்க சார். சொல்லுங்க. இந்த மொத்த கதையும் ஒரு கலெக்டிவ் மனோநிலையிலிருந்து பேசப்படுது. ஒரு தந்தி வருது, அந்த தந்திய பேக்கெட் குள்ள வச்சிருக்காரு. திரும்பி திரும்பி அந்த கதை சொல்லி பிரிச்சு பார்க்க நினைக்கிறாரு. அதாவது இந்த கதை 3வது நிலையிலிருந்து கதை பேசப்படுது. அந்த கதையை நிகழ்த்துற கதை சொல்லியே இன்னொரு அந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்த ஒரு மனிதர். அந்த கதை சொல்லி அவரே கிடையாது, அந்த கதை நிகழ்த்துறவர் கிடையாது. அந்த கதை சொல்லி இன்னொரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கறாரு, வெளியிருந்து உலகத்தை பார்க்கறார். அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சேமிக்கிறார். அந்த சேமிப்பிலிருந்து இன்னொரு இடத்துல கதை சொல்றார் வாசகனை நோக்கி. அப்போ நான் அந்த கதையை வாசிக்கிறேன் அப்படின்னும் போது என்னை தாண்டி இன்னொரு கோணத்துல கொண்டு போகுது. அந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ எனக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது, இன்னொருத்தருக்கு நிறைய லெவல்ல இதை தாண்டிக்கிட்டே போகுது. அதுக்கு காரணம் 2 மா இலை, காஞ்ச இலை அவர் தோள்கள்ல விழுது. வழக்கமா பணத்தை வைக்கிறதுக்கு வலது பாக்கெட் வைக்காம இடது பாக்கெட்ல பணத்தை வைக்கிறார், பேனாவை வலது பாக்கெட்ல வைக்கிறார். ஒரு குண்டான நடிகன் இருக்கான், அந்த ஒரு தொப்பையான நடிகனை சொல்லக்கூடிய கதை சொல்றார். அதே மாதிரி வெளியில இருந்த இந்த கதை சொல்லி பேசுற இடம் தனக்கு திருமணம் செய்து கொள்ள அழுத்தம் கொடுத்த தாய் பத்தியான நினைவு அதுக்குள்ள வருது. சினிமா தியேட்டர்ல அந்த கடைசி படம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த கதை இன்ன சூழல்ல எழுதப்படலை, இப்போ இந்த காலகட்டத்துல எழுதப்படலை. முன்காலத்துக்கு எப்படி போகுதுன்னா, டூரிங் தியேட்டர்ல சினிமா ஓட்டும் போது அந்த போஸ்டரை மாட்டு வண்டியில 2 பக்கம் ஒட்டிக்கிட்டு இன்னையோட கடைசி இந்த தியேட்டர்ல படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போற விளம்பர நிகழ்ச்சிய சொல்றது, காலத்தை முன்னாடி சொல்றது. ஆனா அந்த பஸ் நிக்குது, அந்த பஸ்ஸுக்கு கதவு இருக்குது. 80s 70s இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுக்கு கதவு இருக்காது. ஆனா இப்போ நிகழ்கால பஸ்ஸுக்கு தான் கதவு இருக்கிற பஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி அந்த பஸ் வர்ற சத்தத்தை நாய் கேக்குது. எப்படி கேக்குதுன்னா, நாய் ஒரு பக்கம் இருந்தா அந்த ஓசை அந்த பக்கம் அந்த பக்கம் காதை திருப்பி கேக்குது. அவர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து, அந்த கதை சொல்லி நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து டீ கடை மறையுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலு ஆலமரம் மறைக்குதுன்னு சொல்லக்கூடிய மொழி அதுக்குள்ளால பேசப்படுது. அதை தாண்டி இந்த கதைக்குள்ளால மொத்தமா 3 படி எப்படி இறங்கி ஒரு பெண் கீழே இறங்கி வர்றாங்க, 3 படி மேல இருக்குது, 3 சாலை கூடுது. அப்போ அந்த தாயோட இறப்பு எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்றதுக்கு 2-3 விஷயங்களை இந்த கதைக்குள்ளால கலெக்டிவ் மைண்ட் செட்ல இருந்து அந்த கதை சொல்றாரு. இந்த ஊர்ல யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாங்களான்றத திரும்பவோ கலெக்ட் பண்றார். 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு நகரத்துல நிறைய பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு குமஸ்தா வேலை செய்யறவருடைய வந்த தந்தியோட விஷயத்திலிருந்து நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி கூப்பாராவும் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரமான ஒரு கதை. இப்படி பல விஷயங்களை இது அதாவது கூப்பாராவோட விடியுமான்ற கதையோட கலரை நிறமிழக்க செய்து அந்த கதையோட சாயல் கூட இதில் இல்லை. ஏன்னா ஒரு கதையில பாதிப்புல இன்னொரு கதை உருவாகும் போது அதோட சாயல் எங்கேயாவது இருக்கன்னா அது ரயில், இது பஸ், 2 பேருந்தும் கிடையாது. அது ரயிலுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டு அதுக்குள்ள நடந்துகிட்டே இருந்து வெடிஞ்சிரும்.
அவரை போய் பார்ப்பாங்க. இது அவரோட உடலானாக்கா இல்ல இருக்குதுன்னு சொல்றதோட போய் முடியும். அந்த பஸ் தான் வருது, எல்லாமே மணாலையில தான் நிகழ்வுல தான் இந்த கதை நடக்குதே தவிர அப்படி ஒரு இறப்பு நடந்ததோ அதுக்காக அவர் முயற்சி பண்றதோ எல்லாமே வெளியில. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இத்தனை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம். ரெகுலரா 8 காலம் போட்டு ஒரு மரண செய்திய காதல் செய்தியை போடக்கூடிய பத்திரிகைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல. அந்த பத்திரிகையை படிக்க தோணுது அந்த கதை சொல்லிக்கு. கதை சொல்லிக்கு தாயோட மரணம் முக்கியமா இருக்கு, அதுக்கு போகணும்னு தோணுது. அதே மாதிரி நாட்டு நடப்பு முக்கியமா இருக்குது, இந்த சமூக அமைப்பு முக்கியமா இருக்குது. அந்த ஒவ்வொரு அந்த தெருவுல இருக்கிற எல்லா வீடுகளுக்கு முன்னாடியும் முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்துக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது, கோலம் போடுறது, தண்ணி, அந்த அந்த உள்ளூர் நிகழ்ச்சியும் இந்த மனம் பேசுது. ஆனா ஒரு ஆளுக்கு வந்து சாதாரண ஆளுக்கு ஒரு மரண செய்தி கேட்டுட்டீங்கன்னா அந்த மரண துக்கம் தான் மனசுக்குள்ளால இருக்கும். அந்த பஸ்ல போய் எப்படி போய் அந்த மரணத்தை அடைவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த மரணத்தை அடையத்தை நினைக்கிறதுக்குள்ளால இந்த சமூகத்துல இருக்கிற மற்ற விஷயத்தையும் இது ஒரு மாதிரி அழகில்லாத மாதிரி அந்த ஒவ்வொருத்தரையும் கவனிக்குது. அப்போ இந்த கவனிக்கிறது அப்படின்றது இந்த சமூக கவனிப்பா, இந்த வரலாற்று கவனிப்பா, இந்த கதையை முன்னாடி பின்னாடி நகர்த்திட்டு பாக்குறதா, முடிவுல இருந்து கதை தொடங்குதா, தொடக்கத்துல இருந்து கதை தொடங்குதான்றது நிறைய இடைவெளிகளை இந்த கதை சொல்லிக்கிட்டே போகுது. இந்த கதை சொல்லல் தன்மையிலேயே எல்லாருமே பல்லெல்லாம் தெரியற மாதிரி சிரிச்சான்றதுக்கு பதிலு பல்விரிய சிரிச்சான்னு இந்த கதை இந்த ஒரு இடத்துல சொல்லப்படுது. பல் விரியாது, ஏன்னா பல் வந்து ஒரு கெட்டியான ஒரு பொருள். உதடுதான் விரியும், வாய் திறந்துதான் பேச முடியும். ஆனா பல்விரிய சிரித்தான். அப்போ அந்த மொழி எப்படி கையாளப்படுது? அப்போ இது வரைக்கும் கையாளப்பட்ட மொழி வாக்கியத்திலிருந்து வாக்கியத்தை திருப்பி போடுறது மட்டும் இல்ல, அந்த மொழியை கையாளுற விதமும் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்குது. அந்த நாய் பாக்குறது, திடீர்னு கிட்ட வந்துட்ட மாதிரி ஒரு தோற்ற மாயை ஏற்படுது, பஸ் வந்துட்ட மாதிரி. ஏன்னா நம்ம அதே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கதை சொல்லிக்கு பஸ் கிட்ட வந்துட்ட மாதிரி இருக்குது, ஆனா பஸ் வராது. மற்றவங்களை எல்லாரையும் கவனிக்கிறது. அப்போ மரணம் ஒரு இடத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்ப அந்த 2 முன்னாடி இவங்க கூட கேட்டாங்க, காகம்ன்றது வந்து ஒரு முன்னோர் குறியீடு, வெறும் குறிப்பான். அந்த குறிப்பானுக்கு நாம தான் அந்த குறிப்பிட்ட நிவர்த்தி செய்துக்கணும். காகம்ன்றது முன்னோர் குறியீடுன்னு ஒண்ணும் கிடையாது, ஆனா நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர் தோல்ல 2 இலை விழுது, 3 படியை ஏறுறதுக்கு அந்த அம்மா ஒரு துணியெல்லாம் கரெக்டா சீர்திருத்தி புடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க. அப்போ அந்த தாய் படி ஏறும்போது சறுக்கி விழுந்திருக்கலாம். மரணம் அந்த ஊருக்குள்ள நடந்ததான்னு பத்தி யோசிக்கும் போது அந்த ஊர்ல மரணம் தற்கொலை நடந்திருக்கலாம், அது அந்த இறப்பு தற்கொலையா இருக்கலாம், இப்படி எதுவா இருக்கலாம் தெரியல. வெறும் தந்தி தான் இருக்குது, போய் பார்க்க போற மனநிலை. இந்த மனநிலைய சமூகத்தோட எல்லா அமைப்போட ஒரு இயல்பான வாழ்க்கையையும், சட்டை அயன் பண்றதுல, டீ குடிக்கிறது, அந்த டீ கூட முழுசா குடிக்கலாமா பாதியில வைக்கலாமா, தப்புன்னு வைக்கிறது, அந்த ஒரு வெறுப்பு இருக்குல்ல, சமூக வெறுப்பு, அந்த ஒரு பயம் இருக்குல்ல, இது என்ன நடக்க போகுது. ஆனா இந்த உடலுக்கு தாய் இறந்தா ஏதோ ஒரு பரிதவிப்பு இருக்கு, அதை தாண்டி அந்த உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்து தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, அந்த உணவையும் அந்த உடல் எடுக்குது. அப்போ உயிர் உடல் கதை சொல்லக்கூடிய இடம். ஒரு தாயின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஆனா அந்த பார்ட்டை விட இந்த உடலுக்கு உணவு தேவைப்படுது, அந்த பிரயாணத்துக்கு பணம் தேவைப்படுது, அந்த பிரயாணத்துக்கு இந்த உடலை கொண்டு போறதுக்கு ஒரு பஸ் தேவைப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் விட அந்த மனம் அந்த தாயோட வீட்டோட சேருது, உடல் தான் இங்க இருக்கு. அப்போ இந்த உடல் மனம் முன்னாடி நகருது. அந்த மன நிகழ்வை தான் இந்த கதை முழுக்க நடக்குதே தவிர இந்த உடல் நிகழ்வு போய் அந்த கதை சொல்லி போய் அந்த உடலை பாக்குறாரா மரணத்தை பாக்குறாரான்றதை விட மனம் முயற்சிக்கிற எத்தனைப்ப இந்த கதை வேற வேற லேயர்ல சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அரசு அவங்க கதைப்பிரதியானது பல்வேறு விதமான துண்டான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட தாயினுடைய மரணத்தை தந்தி வழியாக அறியக்கூடியவனுடைய உடலை சென்று காணக்கூடிய இடைப்பட்ட அந்த கால வெளியில் அவனுடைய மனமானது என்னென்ன மாதிரியான எண்ணங்களை, நினைவுகளை, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது
முதல்ல நாம அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வெளிப்படையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க வார்த்தைகளிலே கொண்டு வருவது ஒரு எளிமையான ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் மனதிலே ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகளுக்கு நீங்க வந்து அது வார்த்தை வழியிலே வடிவம் கொடுப்பது என்பது சிரமம். அதான் மௌனியை நான் ஒரு தடவை இளைஞனாக இருக்கிற போது சந்திக்கிற போது அவர் சொன்னாரு, மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே தமிழில் எனக்கு வார்த்தைகள் சரியாக தெரியவில்லை, அகப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம். அது ரொம்ப அருமையாக நமக்கு துண்டு துண்டான நிகழ்வுகள் வெவ்வேறு விதமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றன. லீமா அவர்கள் கேட்டாங்க இந்த காகங்கள் பற்றி. இந்த காகங்கள் என்பதும் மரபாக பின்பற்றி வரக்கூடிய ஒன்றுதான். திருநெல்வேலி பகுதியிலே இறந்து போனவருடைய 16வது நாள் சடங்கு என்று வைப்பார்கள். அதில் முடிவெட்டக்கூடிய ஒருவருடைய துணையை வைத்துக் கொண்டு எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு ஒரு சாதத்தை வைப்பார்கள். சாதத்தை வைத்து கொண்டு எல்லா சடங்குகளும் முடிந்த பின்னாலே அந்த சாதத்தை ஒரு திட்டிலே கொண்டு ஒரு பெரிய இடத்திலே வைப்பார்கள். அந்த சடங்கு நிகழ்ந்த இடத்திலே இருந்து அந்த வைக்கப்பட்ட பல்வேறு காய்களோடு இருக்கக்கூடிய அந்த சாதத்தை யாராவது ஒரு காகம் வந்து எடுக்க கொள்ளும் வரை யாருமே அந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த காகம் வந்து ஏதாவது ஒரு பருக்கை எடுத்தாத்தான் அப்படின்னா, இது அந்த இறந்து போனவருடைய ஆவியானது ஆன்மா வடிவிலே இந்த சோற்றை எடுப்பதாக நாங்கள் காகத்தை பார்க்கிறோம். ஆனா நான் பார்த்த அளவுல நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய காகம் கழுத்திலே வெண்மையான ஒரு கருப்பும் வெளுப்பும் கலந்திருக்கக்கூடிய காகம். இன்னொரு காகம் ஒன்று சொல்வார்கள், அண்டங்காக்கா என்று சொல்வார்கள், முழுவதுமாக கருப்பா இருக்கும். ஆனால் அண்டங்காக்கா வந்து எடுத்தால் கூட அதை அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தெருப்புறங்களிலே அல்லது ஊர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மையான காகம் வந்து அந்த பருக்கை எடுத்தால்தான் அது முன்னோர் வந்து அந்த இறந்து போனவருடைய ஆவியே வந்து எடுத்துக்கொள்வதாக அவர்கள் ஒரு மரபான ஐதீக கருத்தை சொன்னார்கள். அதைத்தான் நமக்கு லீமா அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாம் நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு துண்டும் ஏதோ ஒரு ரூபத்திலே வந்து நம்முடைய மரபிலே வரக்கூடிய சில விஷயங்கள், அண்மையிலே இருக்கக்கூடிய அதாவது கடந்த கால நிகழ்வுகள், சமகால கதை சொல்லியினுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரதிபலிப்புகள், இனிமேல் எதிர்காலத்திலே எப்படி அமைய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையில இந்த கதை சொல்லி இந்த கதைப்பிரதியை அமைத்திருந்தாலும் கூட அது ஒரு முடிவற்ற தன்மையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் சொன்னேன். இதுதான் எனக்கு அரசு அவருடைய மனப்பதிவிலே என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின ஒரு எண்ணம். இப்பொழுது முத்தையன் அவர்கள் வனிதா வாங்க வாங்க மன்னிக்கணும் வனிதா, நீங்க சொல்லுங்க பாப்போம். சார் வணக்கம் சார். எனக்கு இந்த கதைய வாசிக்கும் போது நேத்து ஞானக்கூத்த நிகழ்வு நடந்த போது அம்மாவின் பொய்கள் அந்த கதை படிச்ச ஞாபகம் தான் வந்தது. சொல்லுங்க. அந்த கவிதைய வாசிச்ச ஞாபகம் தான் வந்தது. அதுலயும் அந்த அம்மா சொல்ற அந்த செய்கைகள், அம்மா சொன்ன அந்த கருத்துக்கள், அப்புறம் அம்மா இல்லாம போனது, அந்த சமூகத்தை பகடி செய்யறது, அதுல ஒரு அரசியல். இங்கேயும் வந்து ஒரு நீல சட்டை, வலது கை, இடது கை, அந்த பாக்கெட்டும் வலது பாக்கெட்டு, இடப்பக்கம் பேனா, அடுத்து வந்து அந்த 3 ரோடு, ஆலமரம் முக்கியமானது என்று சொல்லக்கூடியது. இந்த சமூகத்தை, இந்த அரசியலை வந்து இதுலயும் பகடி செய்யறது போல எனக்கு தோணுச்சு இந்த கதையை வாசிக்கிற போது. அதே போல அந்த டீ கடை இது எல்லாமே சேர்ந்து இந்த இப்போ நிலவுகின்ற இந்த சமூகத்தில் நிலவுகின்ற இந்த மாற்றங்கள், இந்த அரசியல் மாற்றங்களை அத வந்து பகடி செய்யறதுன்னு எனக்கு யோசிக்க தோணுச்சு. நேத்து நீங்க சொன்ன அந்த பஸ்ன்றது ஒரு ஒலிப்பான். நேத்து நீங்க அந்த ஞானக்கூத்தன் இதுல சொன்னும் போது சொன்னீங்க. அதே போல இங்க அந்த பஸ் அப்படின்றது அது வந்து ஒரு ஒலிப்பான். அந்த பஸ் வந்துச்சா, அந்த பஸ்ல அவர் போனாரா இல்லையா, இதெல்லாம் வந்து அங்க வந்து
வனிதா இடையில சொல்லுங்க வனிதா. பேச்சு கேட்கல. பேச்சு கேட்கல. நீங்க சொன்னது நீங்க சொன்னது போல அந்த விடியுமா கதையும் அது அப்புறமா மௌடியோட அந்த சாவில் பிறந்த சிருஷ்டி அதுவும் ஒரு இறப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ரயில்ல நடக்கின்ற நிகழ்வுகள் ஒருத்தனே இரட்டையா பாக்குறது. அதேதான் இவன் வந்து பஸ்ஸுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த காத்து இருக்கிற சமயத்துல இத்தனை நிகழ்வுகளும் தேநீர் கடை, அந்த சட்டைக்குள்ள பணம் வைக்கிறது வலது பக்கம் இடது பக்கம், அந்த நீல நிற சட்டை, அந்த பனை மரம், நாய், காக்கா, இது எல்லாமே அவன் வந்து உற்று நோக்கிறது. அந்த உற்று நோக்கி அவன் மனசுக்குள்ள அரசு ஏற்கனவே சொன்னது போல அவனுடைய அந்த மன அலைகளுக்குள்ள அந்த கதை வந்து திரும்ப 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 அந்த ஊடுருவி கொண்டே இருக்கிறது. அந்த கதை சொல்லி மனசுக்குள்ள அந்த மன ஓட்டம் கடைசியா பஸ் வருதுன்னு அவனுக்கு தோணுது. ஆனா பஸ் வந்துச்சான்றது நமக்கு தெரியாது. இப்படி ஒட்டுமொத்த இந்த சமூகத்தை களைச்சி போடுற மாதிரி ஒரு கதையா எனக்கு தோணுச்சுங்க சார். ரொம்ப நல்லது வனிதா. ஏதாவது பேசணுமா வனிதா நீங்க? இன்னும் இல்லைங்க சார், அடுத்த வரேங்க சார். சரி. இந்த வனிதாவுடைய அந்த மனப்பதிவு இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தன்னுடைய தாயை இழந்திருக்கக்கூடிய மகளோ அல்லது மகனோ இருப்பாங்க. இந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரர்கள் நண்பர்கள்லாம் வருவாங்க. வந்து அந்த உடல் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய நாற்காலியிலே போய் உட்காருவார்கள். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம். இறந்து போனவருடைய நேரடியான இரத்த உறவு பக்கத்திலே இருக்கும். ஆனால் அந்த இறப்பு நிகழ்ச்சியை விட்டு அங்க கூடியிருக்கக்கூடிய பிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உள்ளூர் விவகாரத்தை பேசுவாங்க, அரசியல்வாதியை பேசுவாங்க, இந்த சோசியல் மீடியாஸுடைய அட்ராசிட்டிஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது அதை பத்தி பேசுவாங்க. ஆனால் இந்த இழப்புக்கு உள்ளான அந்த 2 பேருடைய மனம்தான் வந்து அந்த இறந்து போன உடலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும். அப்ப இங்க வரக்கூடிய அந்த மன உணர்வின் பல்வேறு துண்டு துண்டான நிகழ்ச்சிகள்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த இறப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் நண்பர்கள் பேசக்கூடிய அந்த இறப்பை விட்டு வெவ்வேறு விஷயத்தை நினைச்சு பேசுறாங்க இல்லையா. எல்லா நிகழ்ச்சிகளிலும் அது சந்தோஷகரமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், துக்ககரமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், ஒரு நிமிஷம் அந்த 2 நிமிஷம் அதை பற்றி பேசுவார்கள். மற்றபடி லோகாயத்தில் இருக்கக்கூடிய லோகாயுதமான நிகழ்வுகளை நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே இந்த கதை சொல்லியினுடைய மனமானது தன்னுடைய தாயின் இறந்து போன உடலை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களை நினைத்து பார்ப்பது என்பது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் நண்பர்கள் பேசக்கூடிய லோகாயுதமான விஷயங்களை அவர்கள் சொல்வது போல இந்த கதை பகுதி அமைந்திருக்கிறதோ அப்படின்னு வனிதா அவருடைய அந்த மன பதிவானது எனக்குள் ஒரு சின்ன நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்த நமக்கு சொல்லுங்க கலை சொல்லுங்க. வணக்கம் சார். நான் இந்த கதையை படிச்சேன். இந்த கதையை படிச்சதுல இருந்து எனக்கு உண்மையிலே மனசு அந்த தாய் இறப்பு அப்படின்றதுல இருந்து என்னுடைய தந்தை வந்து நாளைக்கு எனக்கு அரசு பொது தேர்வு 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வுனா இன்று மாலை இறந்துட்டாரு. இதே நிலையோட நான் வந்து இருந்துட்டேன். ஸ்கூல்ல இருக்கிறேன். அப்ப எனக்கு தகவல் வருது. அங்க நான் வந்துட்டு என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அழுகை, அப்படியே உருண்டு புரண்டு எந்திரிச்சிட்டு திரும்ப பார்த்தா இப்ப வீட்டுக்கு போகணுமே நம்ம அப்படின்னு நினைக்கிறப்போ, நீ சைக்கிள் ஓட்டிடுவியாமா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாங்க. இல்லை நான் ஓட்டிடுவேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். என்னுடனேயே அழுதுட்டே வரேன். என்னோட இன்னொரு சைக்கிள்ல என்னுடைய பக்கத்து வீட்டு நண்பர் அவரும் வந்துட்டே இருக்கிறாரு. அந்த காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சைக்கிளை எவ்வளவு வேகமா முதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். யூஸ்வலாவே ரொம்ப வேகமா போற ஆளு. ஆனாலும் அன்னைக்கு வந்து நம்ம காலையில நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால அவங்க காலையிலயும் நல்லா இல்லை உடல்நிலை. ஆனாலும் இப்படி நமக்கு தேர்வு, எங்க அப்பாவோட ஆசையே நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், மெரிட்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது.
சரி நமக்கு முதல்ல தேர்வு எழுதும்போது நம்ம அப்பா நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நம்ம வேகமா போயிடணும்னு போறேன். ஆனா நான் வேகமா சைக்கிள் மிதிக்கிறேன். என் கூட வர அந்த பையனும் வேகமா மிதிச்சுட்டு, ஆனா அழாத கலை அழாத, அழாத கலை செல்வி, அழாத கலை செல்வின்னு அவன் சொல்ற அந்த வார்த்தை வந்து இந்த கதைய முழுசா படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு யாரோ பக்கத்து வீட்டு பையன் இருந்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே வராப்புல. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்க்குறப்போ என் தந்தை இருக்கக்கூடிய நிலையை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு நமக்கு சொல்ல அந்த அந்த ஒரு ஒரு 1 ஹவர் ஒரு 7-8 மணி வரைக்கும் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தகவல் தெரியும். அங்க இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னை அந்த இடத்துல இருந்து நீ நாளைக்கு பரீட்சை உனக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாட்டி வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அப்பதான் நான் அந்த கதையோட ரொம்ப ஒன்றி போறேன். அவர் பாக்குறாரு, நீல நிற சட்டை அயன் பண்ணி இஸ்திரி போட்டு நான் போட்டுட்டு போறேன், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது வந்து நல்ல சீருடை கூட இல்லாம நம்ம இன்னைக்கு கிளம்பணுமே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, பரீட்சை எழுதிட்டு வந்துதான் எடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வழக்கமா உடல்நிலை சரியில்லைன்னா தான் எங்க ஊர்ல இருந்து இந்த இட்லி எல்லாம் வாங்கி தருவாங்க, காய்ச்சல்னா தான் இட்லி வாங்கி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஆனா அன்னைக்கு நம்ம வீட்டுல நான் பாட்டி வீட்டுல படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் எந்திரிக்க முன்னாடியே இட்லி கொண்டு வந்து கொடுத்து நீ சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் பாக்குறப்போ சரி நம்ம தந்தை இல்ல, இப்ப நம்ம தேர்வு எழுத போகணும், கட்டாயம் சாப்பிடணுமா அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா வயிறு வந்து பசிக்குது. சரி சரி சாப்பிட்டுட்டு பரீட்சை எழுதணும்ல முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தேர்வு எழுத போகக்கூடிய அந்த நிலைகள்லாம் நம்ம அப்படியே எனக்கு இந்த கண் வந்துட்டே இருந்துச்சு. பிளஸ் இப்ப வரைக்கும் யாரு தேர்வு எழுத போகும்போதும் இப்போ நம்ம இந்த அரசு தேர்வு எவ்ரி இயர் எழுதும் போது கூட சிலர் வந்து இந்த மாதிரி நம்ம நியூஸ்ல பாக்குறோம், அந்த மாதிரி தந்தை இழந்த நிலையிலும் எழுதிட்டு வராங்கிறத, ஐயோ அப்படி ஒரு நியூஸ் வரவே கூடாது அப்படின்னு நினைக்க தோணும். உனக்கு எப்படியாச்சும் ஒரு நியூஸ் அந்த மாதிரி வந்துருதே, ஒண்ணு தாய் இழந்த நிலை இல்ல தந்தை இழந்த நிலை அப்படிங்கிறப்போ என்ன இந்த கடவுள் இப்படி பண்றாரே, இந்த தேர்வு எழுதுற ஒரு விஷயத்துல கூட அந்த மாணவனுக்கு நிம்மதியா போயிட்டு எழுதிட்டு வர முடியலையேங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி இயர் அது எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த கதை இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி பேசு அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. என் குழந்தை அதாவது இந்த கதை படித்த உடனேயே இது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த கதை பிரதியானது வாசிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே அவனுடைய சுயமான ஒரு அனுபவ பயணத்தை வந்து ஏற்படுத்தி விடுகிறது. அது ஒரு நல்ல கதை பிரதியினுடைய சிறந்த அம்சம் என்பதை கலை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவத்தை வைத்துக் கொண்டே சொன்னது ரொம்ப பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் நிறைய இந்த மாதிரி தாயினுடைய தந்தையினுடைய அகால மரணத்தினாலே வரக்கூடிய ஒன்று என்பது என்னுடைய வாழ்க்கையில நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம மற்றவர்களும் அதை பங்கேற்க வேண்டும் என்பதனால இப்ப முத்தையன் அவர்கள் இந்த பஸ் என்று சொல்லக்கூடிய தமிழவனுடைய சிறுகதை பிரதி அவருடைய உள்ளத்திலே என்ன மாதிரியான மனப்பதிவை தோற்றுவித்தது என்பதை நம்மோடு பகிர வருகிறார். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. இந்த கதைகளை சொன்னது மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து நம்மால வந்து அதாவது அடையாளப்படுத்த முடியாத பல்வேறு பிரச்சனைகள் வந்து இங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதுல நிறைய கூறுகள் இருக்கு. ஆலமரம் வருது, அதுல இருக்கக்கூடிய 2 காகங்கள் இருக்கு, அணில்கள் வருது, சைக்கிள்ல வரக்கூடியவன் வரான், நகரம் இருக்குது, அது கிராமமா இருக்குதா நகரமா இருக்குதா அப்படிங்கறதுல சிக்கல் இருக்கு, 3 ரோடு இருக்குது, பேனா இருக்குது, கூத்தாடி இருக்கிறாங்க, குரங்குகள் இருக்கிறாங்க, பெண்மணிகள் வர்றாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்து ஒரு நபரால பார்க்கப்படுது. அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த இடத்துல கேள்வி வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தி வந்திருக்கு, அம்மா இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு தந்தி வந்திருக்குது. ஆனா மரண செய்தியை கேட்ட அந்த மனம் பதட்டப்படாம, அதாவது பதற்றம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஆனாலும் கூட அந்த மனம் பதட்டப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இங்க இந்த கதையை சொல்லல் பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பொருள்களை வந்து அடையாளப்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரங்கை பத்தி பேசுறார், பெண்மணியை பத்தி பேசுறார், தற்கொலையை பத்தி பேசுறார், சைக்கிள்ல வரக்கூடியவனை பத்தி பேசுறார், திரைப்படங்களை பத்தி பேசுறார், நடிகர்களை பத்தி பேசுறார், முருங்கை மரம் இருக்குது, வீடுகள் இருக்குது, தாய் இருக்குது, தந்தை இருக்கிறாங்க, பிளாஸ்டிக் பை இருக்குது, திருமணமாகாத நான் அப்படின்னு சொல்றாரு, பள்ளி பிள்ளைகள் போறாங்க, ஆணும் பெண்ணும் ரோட்ல நடந்து போறாங்க, குஷ்டரோகி பிச்சைக்காரன் வந்து பேசினான், அதே மாதிரி இப்படி கழிவறையில பார்த்தேன், அங்க ஆண்குறி இருந்தது, அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அடையாளப்படுத்துறார். அப்படின்னு சொன்னா இங்க
இது உண்மையாலுமே வந்து தாயினுடைய இறப்பை பற்றி பேசுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம அந்த ஆல்பர்ட் காமினுடைய அந்த அந்நியன் நாவலை நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நாவல் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் ஒரு தாய் இறந்திருப்பா, ஆனா அவன் தாய் இறந்ததை நினைச்சு வருத்தப்படாம சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கக்கூடிய அந்த நர்ஸு, அது அங்க இருக்க அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடியவங்கலாம், இவன் என்ன உண்மையுமே தாய் இறந்து போயிருக்கிறான், வருத்தப்படாம இப்படி இருக்கிறானே, உண்மையுமே மனுஷன் தானா அப்படிங்கிற கேள்வி வரும். அதே கேள்வி இந்த சிறுகதை படிக்கும் போது நமக்கு வரதான் செய்யுது. ஏன்னா தாய் இறந்தது பற்றியான எந்த பிம்பத்தையும் பேசாம, தாய் பற்றியான எந்த பிம்பங்களையும் இந்த கதை சொல்லி கடத்தாம வேறு வேறு விஷயங்களை வந்து கடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலயே நமக்கு பெரிய ஆச்சரியம் தொத்திக்குது அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கதை சொல்லியினுடைய பாணியிலிருந்து அந்த நம்மளுடைய இந்த கதாபாத்திரம், அந்த ராஜன் என்கிற கதாபாத்திரம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பெரும்பாலும் புறத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படிங்கிறதுதான். அப்ப அகம் சார்ந்து இருக்கக்கூடிய தாய் சார்ந்த அகக்குறியீடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்க முன்னிலைப்படுத்தாம, இங்க புறம் சார்ந்து இருக்கக்கூடிய சித்தரிப்புகள் என்னவாக இருக்குதுன்னு இந்த கதை சொல்லி விவரிக்கும் போது, ராஜனுடைய மனத்துல புறம் ஏற்படுத்திய தாக்கம், புறத்தால் ஏற்பட்ட தன்னிலை அழிவு என்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நினைவூட்டுகிறதோ அப்படிங்கிறதான். ஏன்னா இங்க வந்து எல்லா இயக்கமும், ராஜனுடைய எல்லா செயல்பாடுகளும் எப்படியா இருக்குதுன்னா புறத்தை நோக்கியதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்ப அவர் ரொம்ப கான்சியஸா செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அம்மா இறந்த செய்தி கேட்ட உடனே அலறதா அல்லது அழாம இருக்கிறதாங்கிறதே அவருக்கு தெரியல. ஏன்னா டீயும் குடிக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா புறம் என்ன சொல்லிடும், இந்த புற சமூகத்துல இருக்கக்கூடியவங்க டீ குடிக்கலாம், என்ன பாரு அம்மா செத்து போயிட்டா அவன் பாரு உட்காந்து தெம்பா டீ குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுமோன்னு அவர் வந்து பயப்பட்டு அந்த டீ பட்டுன்னு வச்சிடுறார் அப்படிங்கிறதே நமக்கு வந்து அவருடைய பாதிப்பை வந்து விளக்கக்கூடியதுதான். ஆனாலும் கூட அவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய சமூகத்தினுடைய அந்த 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 சமூக பண்பாட்டை, கலாச்சாரங்களை மீறாத ஒரு நபராக தன்னை வந்து கட்டமைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல நனவு மனத்தோட அவர் வந்து தொடர்ந்து வந்து உரையாடிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அவருக்கான நனவில் என்னவா இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த நனவில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இங்க மறக்கடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப தாயோடைய இறப்பு செய்தி கேட்டு அவருக்கு அழத்தோணதுக்கு தான் அவர் என்ன பண்றாங்க, பல இடங்களை நம்ம பார்க்கிறோம், ஐயோ பஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாப்ல. தாயின் மரணத்தை குறித்து அது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எங்கேயோ எப்பயோ படிச்சது போல இருக்குதுங்கிறாரு. அப்ப இவன் மனதில் நிழல, அப்ப அந்த உணர்வு வந்து அவருக்கு வரல, அழணும் அப்படிங்கிற உணர்வு வரல, ஆனா எங்கேயோ படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த பஸ் வராதது பற்றி நம்ம அம்மா இறந்துட்டாங்கிற சூழல்ல பஸ் எப்போ வருமோன்னு தான் நினைச்சுக்கிட்டு கூடிய மனசு பதட்டப்பட்டு கூடிய வழக்கமா பொது புத்தியில அப்படிதானே இயங்கும். ஆனா அந்த பொது புத்தி மனநிலையை தகர்த்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பொது புத்திக்கு எதிரான ஒரு திசையை வந்து இந்த கதை சொல்லி வந்து திருப்புகிறது. அப்ப அவர் சொல்றார், பஸ் வராதது பற்றியான யோசனை ஏற்படாத மனநிலையில் ஏன் நிற்கிறேன் என்கிற கேள்வி அவனுக்கு ஏற்படவே இல்லை அப்படிங்கிறார். அப்ப பொது புத்தியிலிருந்து அவர் என்ன பண்றாரு, அந்த கதாபாத்திரத்தை விளக்குறார் அப்படிங்கிற ஒரு இடம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஸ் அருகில் வந்தது போல் உடலில் நடுக்கம் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு பாருங்க. அப்பயும் நமக்கு தெரியுது தெளிவா, ராஜன் தாயினுடைய இறப்புக்காக வருந்தக்கூடிய நபர் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடம். அப்ப என்னவா பாக்குறார் அப்படின்னு சொன்னாதான் இங்க புறம் என்ன சொல்லிடும் தான் அதை என்ன பண்றாரு, உற்று நோக்குறார். ஏன்னா அந்த இடத்துலதான் அவர் என்ன எதெல்லாம் கேட்கிறாரு அப்படின்னா, ஏன் இங்க ஏதாவது தற்கொலை நடந்ததா அப்படிங்கிறது மாதிரியான பல நபர்களும் வந்து கேட்கறது மாதிரியான ஒரு விஷயம். அணில்கள் தத்தி தாவி ஓடுது, ஆலமரத்துல இருந்து கீழே விழுது, சத்தம் போட்டு ஓடுது, இப்படி பல விஷயங்களை அவர் வந்து காயின் பண்றதுக்கான இடம். அவர் புறமாக மட்டும்தான் செயல்படுகிறார், அகத்திலிருந்து அவர் செயல்படல அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு தன்னிலை அழிவை வந்து இந்த கதை வந்து உற்பத்தி பண்ணி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கதையில நம்ம பார்க்கும்போது நிறைய முரண்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏராளமான முரண்கள் இந்த கதைக்குள்ள வருது. இருமை எதிர்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்க வேறு மொழி பேசக்கூடிய நகரம், அது நகரமும் அல்ல, அதாவது வளர்ந்த நகரமும் இல்ல, நடுத்தரமான கிராமமும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இடத்த ஒரு முரண்பாட்டை உருவாக்குற. அதே மாதிரி அந்த குரங்குக்கு பின்னாடி போகக்கூடிய சிறுவர்கள் இருக்காங்க பாருங்க. பொதுவா குரங்குக்கு போகக்கூடிய சிறுவர்கள் ரொம்ப ஜாலியா உற்சாகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆடி பாடி சந்தோஷமா அதை வந்து துரத்திக்கிட்டு ஓடக்கூடிய வழக்கம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். பொது புத்தியில அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க ரொம்ப அமைதியா சவ ஊர்வலம் மாதிரி போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இடங்கள்லாம் உருவாக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இப்படி
இப்படி பல இடங்களையும் நம்ம பார்க்கும்போது இங்க இந்த முரண்கள் எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு வகையில தேடணும் அப்படின்னு சொன்னா, இங்க அகம் நசுக்கப்பட்டு புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப பொது புத்திக்கு எதிரான ஒரு சிந்தனைகளையும் இந்த கதை வந்து முன்வைத்திருக்கிறது. இப்ப பொது புத்திக்கு எதிராக அப்படின்னு வரும்போது இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வகையில குரங்கோட ஆடிப்பாடி சந்தோஷமா போகாம அதுக்கு எதிரான ஒரு ஒண்ணா மாத்துறது அப்படிங்கிறதே பொது புத்திக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதான். இப்படி நடிகர்கள் பற்றியான விளம்பரங்கள் இது எல்லாமும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வகையில பொது புத்திக்கு எதிராகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த தற்கொலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தற்கொலைய இந்த கதாபாத்திரம் என்னவா யோசிக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது யூகிக்கும் போது அந்த தற்கொலை ஒரு வகையான தன்னிலை அழிப்பை குறித்தான பதட்டமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண் அதிகார சமூகத்தை அடையாளப்படக்கூடிய இடங்களும் இதுல இருக்கு. என்னன்னா தன்னுடைய அண்ணனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாப்ல. 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பையன் நல்லா இருக்கிறான், ஒரு பையனுக்கு வந்து கால் கொஞ்சம் இதா இருக்கும், அளவு குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆனாலும் கூட அவர் என்ன பெருமைப்படுறாரு அப்படின்னா எனக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்படி பல தளங்கள்ல இந்த கதை வந்து இயங்குகிறது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அகம் பற்றியான சிந்தனையை இந்த கதை வந்து புறக்கணிக்கிறது. அதாவது அந்த ராஜன் என்கிற கதாபாத்திரத்திலிருந்து நீக்கிட்டு புறம்பற்றியான விஷயத்தை வந்து அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு வகையான நோய்க்குறியை வந்து இந்த கதை வந்து வெளிப்படுத்துகிறதோ அப்படின்னு தோணுது. அப்ப தனி மனிதனுடைய மனசாட்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான கதையாக இந்த கதை வந்து இருக்கிறதோ அப்படின்னு தோணுதுங்க. நன்றிங்க. முத்தையன் அவர்கள் வந்து நாம அதாவது இதுவரை சொல்லப்பட்ட மனப்பதிவுகளிலிருந்து முத்தையன் அவருடைய மனப்பதிவானது அதற்கு ஒரு என்ன சொல்ல எதிர் சொல்ல முடியாது மாற்றான ஒரு மனப்பதிவை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். நான் ஏலவே சொன்ன மாதிரி குப்பராவினுடைய விடியுமா அப்படிங்கிற கதையோ அல்லது நினைவு பாதை புதுமைப்பித்தனுடைய கதையோன்னா அது கிடைக்கூட்டு தன்மையிலே சம்பவங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம குத்துக்கோட்டு தன்மையில கிராப் ஷீட்ல பார்ப்போம் பார்த்தீங்களா, நிறைய மேலும் கீழும் சில சமயம் அது வந்து மேல் நோக்கியோ அல்லது அந்த குத்துக்கோட்டுக்கும் கிடைக்கோட்டுக்கும் இடையிலே தான் அந்த கோடானது மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கதைப்பிரதியில வந்து குத்துக்கோட்டு கிடைக்கோடு அதற்கு கிடைக்கோட்டுக்கு கீழாக வந்து கீழ்ப்பக்கமாக செல்லக்கூடிய குத்துக்கோட்டிலேயும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறதோ அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த புதுமைப்பித்தன் அல்லது குப்பராவினுடைய கதைகளிலிருந்து சொல்லக்கூடிய அந்த மொழி கையாளலிலே இந்த கதையானது எவ்வளவு தூரத்திற்கு வேறுபட்டு இருக்கிறது என்பதை நம்ம இதுவரைக்கும் முத்தையன் வரை சொன்னவருடைய மனப்பதிவுகளில் நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாப்பையா சார், நீங்க இந்த கதையை பற்றி வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ராஜா சார் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. ஆமையா வணக்கம். சொல்லுங்க. மிஸ்டர் ஏஎஸ்கே ராஜன் அப்படின்னு இனிஷியலோட அந்த பேரை எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கிற மாதிரி அந்த பாத்திரத்தை வந்து அவர் வந்து பூரணமா விவரித்திருக்கிறாரு. பல துண்டான நிகழ்ச்சிகள் இருந்தா கூட அந்த ஏஎஸ்கே ராஜனுடைய மன நிலையை வந்து இந்த ஒரு வாக்கியம், அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்படி ஏன் ஒரு யோசனை வந்தது என்று புரியாமல் வராமலே போனாலும் நல்லதுதான், பஸ் வராமலே போனாலும் இதுதான் என்றும் எண்ணலானான். ஆனால் மனதில் கடல் இரைச்சல் கேட்டது. அந்த மனம் வந்து சஞ்சலப்பட்ட மனம். அவ வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக்கா இருக்கான் முதல்ல இருந்தே. அந்த அந்த உண்மையை வந்து அவர் இடையில தமிழவரன் சார் வந்து சொல்லிட்டே வர்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் வலியுறுத்தியும் வந்து திருமணம் பண்ணல, அந்த ஊர்ல இருந்தே வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, ஒரு பாலியல் குறைபாடு அவருக்கு இருக்குமோ அப்படிங்கிற இதையும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த கழிப்பறை நிகழ்ச்சிகள்ல இருந்து சிறுநீர் கழிக்காமல் வந்து விடுவது, இது மாதிரியான இதுல இருந்து ஒரு பாலியல் குறைபாடோட இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இது, கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போனது வந்தது, இது மாதிரிலாம் இருக்க போது அவருடைய மனம் வந்து ஒரு சஞ்சலப்பட்ட மனமாக இருக்கிறது. அதனுடைய விளைவா அவர் வந்து இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளில் அவரை ராஜனை வந்து முழுதா காட்டுறாரு. எனக்கு இந்த கதையை படிக்கிற போது என்னுடைய இதுல என்ன இது வந்துன்னா,
சமீப காலத்துல ஒரு ஆண்டு காலமா என்னுடைய மனைவி உடல்நல குறைவா இல்லாம இருக்கிற போது நான் 2-3 தடவை ஆம்புலன்ஸ்ல வச்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போற போது இந்த யதார்த்த உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது. நமக்கு இது அவசரம், நம்ம போய் சேரணும், உடனே காட்டணும். ஆனா யதார்த்த உலகம் திடீர்னு ஒரு வண்டியை கொண்டு வந்து முன்னாடி ஆம்புலன்ஸா வந்தாலுமே எப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்முடைய இதை அடைய வேண்டியது இருக்குங்கிறத நான் அதை பார்த்திருக்கேன். அந்த யதார்த்த உலகம் வந்து இங்க சித்தரிக்கப்பட்டிருக்குது. அந்த கூத்தாடி ஒரு குரங்க டப்பா வச்சுட்டு டப்னு அடிச்சுட்டு போறது, இது உலகம் தன்பாட்டுல ஏங்கிக்கிட்டு இருக்கும். அதுல நமக்கு வாழ்வு வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கும் இந்த புற உலகத்துக்கும் தொடர்பு இல்லை. அதை நம்ம வந்து தனியா வந்து சந்திச்சுக்கிட வேண்டியது. அந்த யதார்த்த உலகம் தானே ஏங்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை எனக்கு இந்த கதையை படிக்கிற போது அந்த உணர்வு வந்தது. ரெண்டாவது, அவரு ராஜநாராயணன் பஸ்னா, இந்த ராஜநாராயணனுடைய ஒரு கதையில ஒரு கிராமத்துல வந்து பஸ் கிளம்பாம காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் வந்து புழுக்கம், ஒரே நெருக்கடி, கூட்ட நெரிசல், எப்ப வருவாரு டிரைவர் கண்டக்டர்னு திணறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்துட்டு பஸ்ல வருவாங்க, ஏறுவாங்க. அந்த புள்ள ஒரு சிரிப்பு சிரிக்கும். அவ்வளவு பேரும் அந்த இத்தனை நேரம் இந்த புழுக்கம் எல்லாம் போய் அதோட அந்த டிரைவர் வந்து பஸ் எடுத்துருவாரு. அந்த மாதிரி. ஆனா இங்க வரவே வராத பஸ்ஸை பத்தி ஐயா அழகா இருக்காரு. ஆனா அந்த ஏஎஸ்கே ராஜன் இந்த இனிஷியலோட போட்டிருக்கிற அந்த பாத்திரத்தை முழுவதுமாக சித்தரித்திருக்கிற அதை நான் வந்து தேடி கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றிங்க. பாப்பையா சார் சொல்றதுல வந்து எனக்கு ஒரு சொன்னார். அவரு மூத்திரம் கழிக்கக்கூடிய அறைக்கு செல்கிற பொழுது அங்கே உடலுடைய குறிகள் எல்லாம் படமாக இருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வந்து அதன் காரணமாகவே அவர் வந்து சிறுநீர் மூத்திரம் கழிக்காம வெளியேறி விடுவது அப்படிங்கிறது. கதைக்குள் ஏதோ ஒரு பாலியல் குறைபாடு உள்ள ஒரு கதாபாத்திரம் மனதிற்குள் தோன்றக்கூடிய அளவுக்கு கதை பிரதியானது சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி கதை மாந்தர்களை நான் நினைச்சு பார்க்கிற போது இந்திரா பார்த்த சாரதி குருதிப்புணல்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதுல வந்து அந்த 42 பேரை குடிசைக்குள் போட்டு எரித்த கண்ணையா நாயுடு எப்படிப்பட்டவர் என்பது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, குறிப்பில் மொழியாகவே, குறிப்பில் தோன்றலாகவே சொல்லியிருப்பார். அவர் வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண்மை அற்றவன். இந்த ஆண்மையற்றவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய நிலத்திலே பாடுபடக்கூடிய ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தனியாக ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்து அவர்களுடைய ஒரு உடல் சுகத்தை இவன் வெளிப்படையாக மனதிலே கண்டுகளிக்கிற மாதிரி அந்த ஒரு மன குறைவுள்ள ஒரு கதாபாத்திரம் தான் என்ன ஆயுதுன்னு சொன்னால் 42 பேரை அழிக்கக்கூடிய ஃப்ராய்டினுடைய அந்த அதாவது அழிக்கக்கூடிய மனோநிலையும் இருக்கும் என்பதை இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் நாவல்ல சொல்லியிருப்பார். பாப்பையா சார் இந்த ஒரு நிகழ்ச்சியே அந்த கழிவறையில் போட்டிருக்கக்கூடிய ஓவியத்தை அந்த கதை பிரதியானது குறிக்கக்கூடிய சந்தர்ப்பமானது எனக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால், இந்திரா பார்த்தசாரதியினுடைய குருதிப்புணலுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணையா நாயனுடைய மனோநிலையை எனக்கு ஏற்படுத்துகிறது. இப்படி அந்த மீமொழி கூட என்ன ஆயிருது, வேறொருவருக்கு வேறொரு நாவலை, ஒரு இலக்கியத்தை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. இப்ப நம்ம பார்க்கலாம். ராஜா அவர்கள் சொல்லுங்க. ஒரு செய்தி மட்டும் சார். அவருக்கு வந்து திருமணம் ஆகல. திருமணம் செய்துக்க சொல்லி தாய் வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. சரி. அது வந்து அந்த கதை சொல்லியோட ஈடேறாத காமம் அல்லது ஈடேறாத அந்த ஒரு மனம் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு அந்த எதிரான குறியீடுகளை பார்க்க ஒரு அச்சமோ இன்னொரு இதர சொசைட்டியில ரொம்ப ஈஸியான விஷயங்கள். அத வந்து இந்த ஊர்ல இப்படிதான் இருக்கும், இது வந்து ஒரு இதை வெளிப்படுத்துறவன் எல்லாம் ஒரு வித்தியாசமானவன், அந்த வெளிப்படுத்துறதுல இன்னொரு தாண்டுதலா அந்த இடத்த தாண்டறதுக்கு முயற்சிக்கிற கதையா நான் யோசிக்கிறேன். அந்த இடமா இருக்கும்னு தோணுது எனக்கு. நல்லது அரசு. அதாவது நான் அடிப்படையே தான், ஒரு கதையானது ஒரு இறுதியான முடிவை கொடுக்காம அதுல நிறைய இடைவெளிகள் வருகிற போது அந்த கதையோடு பயணம் செய்யக்கூடிய வாசகன் தனக்கான ஒரு கதை பிரதியை மனசுக்குள்ளேயே எழுதி கொள்வான். அதுக்கு ஒரு வாய்ப்பாக வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கதை பிரதி என்பதை தான் நம்ம இப்போ இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கை அனுபவத்தோடு இணைத்து பார்க்கின்றோம். இப்ப நமக்கு ராஜா அவர்கள்
நம்ம தன்னுடைய மனப்பதிவை நம்மோடு பகிர இருக்கிறார். ராஜா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றி. தோழர்கள் அனைவரும் வந்து ஒவ்வொரு தளங்கள்ல சிறப்பாக உரையாடினார்கள். அது பல எண்ண ஓட்டங்களை நமக்குள் நிகழ்த்தி கொண்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நானும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமா என்னன்னா, இந்த கதை வந்து ஒரு ஒரு உரையாடலை கிரியேட் பண்ணுது, ஒரு மாடலை கிரியேட் பண்ணுது. வழக்கமாக ஒரு இறப்பு செய்தி கேட்டால் அங்க என்ன நடக்கும்னா, முழுக்க முழுக்க அந்த இறப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படும். ஒரு யதார்த்த கதையாக இருந்தால், ஒரு இறப்பு செய்தி என்றால் சுத்தி சுத்தி அந்த இறப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, அவன் எப்படிலாம் வாழ்ந்தான், என்னெல்லாம் செய்தான், அந்த இறந்த மனிதர்கள் பற்றி உரையாடலாக அது மாறும். அப்படிதான் பெரும்பாலான கதைகளை நாம வாசிச்சிருப்போம். அல்லது இறந்தவர்களை சுற்றி மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களோடு திரும்ப திரும்ப அந்த இறந்தவர்கள் மையப்பொருளாக மாறி நிற்பார்கள். ஆனா இந்த கதையில இறந்தவர்கள் மையப்பொருளா மாறவே இல்லை. ஏன் குறிப்பிட்ட நபருக்கே மாறல. இது எனக்கு ஒரு புதிய மாதிரி உரையாடலை தோற்றுவிக்கிறது. புதிய மாதிரியான ஒரு கதை சொல்லல், இப்படி ஒரு தீமெட்டிக், இப்படி ஒரு சிச்சுவேஷனை புதிய வகையில ஹேண்டில் பண்ணக்கூடிய அல்லது புதிய வகையில் நடந்தேறக்கூடிய ஒரு முயற்சியை மாதிரியை கட்டமைக்கிற கதை அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு இறப்பு செய்தி வந்ததற்கும் அது ஒரு அறிவு, ஒரு ஒரு புறவயமான ஒரு செய்தி அவனுக்கு வந்து செய்தி. இப்ப இறப்பு செய்தி அவன் வந்தடைந்ததற்கும் அந்த இறப்பு செய்தி அவனுக்கு அகவயமாக மாறி அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையாக மாறி அது அவனுக்குள்ள ஒரு அழுகையோ ஒரு மிகப்பெரிய ஒரு வினையூக்கியாக மாறுவதற்கும் இடையில் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த கதை. மீண்டும் ஒரு சொல்ல விருப்பப்படுறேன், ஏன்னா இது எனக்கு முக்கியமானதா படுது. ஏன்னா ஒரு இறப்பு செய்திங்கிறது அறிவு சார்ந்தது. ஏன்னா நான் செத்து போயிட்டேன், எங்க அப்பா செத்துட்டாருன்னு எனக்கு செய்தி வந்ததுன்னா நான் அதனை ஏற்றுக்கொள்ளவே குறிப்பிட்ட நேரமாகும், குறிப்பிட்ட நாட்கள் கூட ஆகலாம். எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்வதற்கு அது என் மனதில் அந்த அறிவு சார்ந்த செய்தி, அப்பா இல்லைங்கிற அந்த அறிவு சார்ந்த செய்தி அகவயமாக மாறுவதற்கு குறிப்பிட்ட இடைவெளி எடுக்கலாம். அது குறிப்பிட்ட நபரை பொறுத்தது. ஆனா அந்த அகவயமாக அந்த அனுபவமாக மாறுவதற்கு இடைப்பட்ட ஒரு உரையாடலாக இந்த கதையை நான் பார்க்கிறேன். அந்த இடைவெளி, அந்த தூரம் தான் இந்த கதையினுடைய எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, இவனுக்குள்ள அந்த இறப்பு செய்தி அகவயமா மாறுவதற்கு முன்னாடியே பல செய்திகள் அகவயமா இருக்கு. இந்த சமூகம் சார்ந்த பல செய்திகள் அவன் அகத்துக்குள்ள இருக்கு. அதனால அவங்க அம்மா இறந்து விட்டாருங்கிற செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை என்ன செய்யுதுன்னா, அவன் மனசுக்குள்ள இருக்கிற அகம் சார்ந்த விஷயங்கள் புறத்தோட ஊடாட்டத்தை அனுமதிக்கும். புறத்தில் நடக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இவங்கிட்ட பேசுறதா இருக்கலாம், இவனுக்கு அந்த ஆணாதிக்கம் சார்ந்த அண்ணனுடைய மற்ற நிறைய எல்லாம் நினைவுலாம் இருக்கலாம். இதெல்லாம் சாத்தியமாகுது. இதுக்குள்ள ரெண்டு விஷயங்களும் சாத்தியமாகுது. அம்மாவுடைய இறப்பு செய்தியும் சில நினைவோட்டங்களுக்கு காரணமாக அமைகிறது, சமூகம் சார்ந்த விஷயங்களும் நினைவோட்டங்களுக்கு காரணமாக அமைகிறது. அப்ப அண்ணனை பத்தி யோசிக்கிறது, இந்த பஸ் எப்ப வரும்னு யோசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தந்தி எடுக்கலாம்னு யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து அம்மாவுடைய இறப்பு செய்தி அவனை டைரக்ட் பண்ற, அவனை இன்னொரு எண்ண ஓட்டத்துக்கு டைரக்ட் பண்ற ஒரு விஷயம். ஆனா இது இல்லாம அந்த அவனுடைய பாத்ரூம் சார்ந்த விஷயங்கள் நினைவு ஓட்டத்துக்கு வர்றது, வேற முக்கியமான சிந்தனை, ஆலமரத்தடியில் இருக்கிறது முக்கியமான சிந்தனைன்னு வர்றது, வேணா, இப்படி எல்லாமே இது சில விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து முக்கியமா இந்த ஆணாதிக்கம் சார்ந்த அந்த பாத்ரூம் விஷயம், திரைப்படத்துல விட்டு வர்றத, டீ போடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த விஷயங்கள் ஏன் அவனுக்குள்ள வருதுன்னா, இது வேறு ஒரு புறச்செய்திகள் அவனுக்கு வந்ததின் விளைவாக இன்னொன்றுக்கு சிக்காங்க. அப்ப ஒரு மொழி இன்னொரு மொழியா மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு உரையாடல் ஸ்பேஸ் இன்னொரு உரையாடலுக்கான காரணமா அமையுது. அப்ப திடீர்னு அம்மா வரும்போது திடீர்னு அம்மாவோட உரையாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுது கதை. திடீர்னு அம்மாவுடைய உரையாடல இருந்து வெளியேறு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து பின்னாடி பிச்சைக்காரன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சத்தங்க எழுப்பணும்னு திரும்பி பார்த்தா பிச்சைக்காரர் ஒரு பொருள் போட விருப்பம் இல்லைன்னு பதில் சொல்லுவான். சொன்ன உடனே கதை எங்க போகுதுன்னா, எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அங்க கதை போகுது. உதாரணத்துக்கு அவன் பாத்ரூமுக்குள்ள போறதுல இருந்து நிராகரிக்கிறது, யூரின் பாஸ் பண்றதுல இருந்து நிராகரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து திரைப்படம் பார்த்ததுல இருந்து நிராகரிக்கிறது. அப்ப நிராகரிப்பு நடந்த ஒரு புற செய்தி, ஒரு பிச்சைக்காரன்ட்ட ஒரு நிராகரிப்பு நடக்குதுன்னா, இவன் சமூகத்துல இவன் ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் நிராகரித்தானோ கதை அங்க கூட்டிட்டு போகுது. அப்ப திடீர்னு அப்ப தந்தி எடுக்கிற திரும்ப அம்மா வராங்க.
இப்படிதான் அந்த கதை ஓட்டத்துக்குள்ள அம்மா வருவதும், அதன் தொடர்பாக ஒரு விஷயம் நினைவோட்டத்துக்கு வருவதும், அப்புறம் புறச்செய்தியில ஒரு நினைவோட்டம் வரும்போது அது சார்ந்து நினைவோட்டம் ஓடுவதும், இப்படி இப்படி கதை வந்து இரு வழியில பயணிக்கிறது. புறம் சார்ந்த சம்பந்தமில்லாத விஷயங்கள் வரும் பொழுது ஒரு எண்ண ஓட்டத்தை கிளர்த்தி இன்னொரு இடத்துக்கு போக வைப்பதும், திடீர்னு அம்மாவுடைய இறப்பு வந்து திரும்ப அம்மாவுடைய சார்ந்த விஷயத்தோட நினைவோட்டத்துக்கு போவதுமான ஒரு ஒரு முரண் உரையாடல் ஒண்ணு இந்த கதைகளுக்குள்ள இருப்பதை நாம வந்து அவதானிக்க முடிகிறது. இது ஒரு உள்பயண கதை. இந்த உள்பயணம் ஒரு அறிவு ஜீவி கிட்ட எப்படி நடக்கும்? நான் இந்த கேரக்டர் ஒரு அறிவு ஜீவியா இல்லைனாலும் ஒரு சமூக உரையாடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஜீவியா பார்க்கலாம். ஏன்னா அரசியல் சார்ந்து முஸ்லிம்கள் அதிகடி இந்த கதையில வரக்கூடியது. இதெல்லாம் என்னன்னா, இந்த முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய பகுதி, இஸ்லாமியர் இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா, கதை சொல்லி வாசகனுக்கு இந்த கதையை இன்னொரு கட்டத்துல யோசிப்பதற்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தரக்கூடிய இடங்கள். ஏன் இஸ்லாமியர் அங்க இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய பகுதி, அவன் வந்து தாடி வச்சிருந்தான், அவன் சிகரெட் கேட்டான், அப்புறமேட்டுக்கு வந்து இன்னும் வந்து அது வந்து அது இயற்கையில காகம் கரைகிறது இவனுக்கு ஞாபகம் வரல, காகம் திரும்ப வர்றதும் இவனுக்கு ஞாபகம் வரல. அப்படின்னா காகம் கரைகிறது இவனுக்கு ஞாபகம் வரலன்னா, தோழர் ஒருத்தர் முன்னாடி கேட்டாங்க, அது ஒரு நினைவோட்டம், முன்னோர் குறியீடு எல்லாம் தோழர்கள் சொன்னாங்க. அந்த முன்னோர் குறியீடு இவனுக்கே ஞாபகம் வரலன்னா அப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் இவன் மனசுக்குள்ள இல்ல, அல்லது அவங்க அம்மாவுடைய இறப்பினுடைய ஆதிக்கத்துல அந்த யோசனை இருக்கும்போது இது நினைவுக்கு வராம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை உயிர்த்து உணரலாம். அப்ப இந்த இயற்கை சார்ந்த குறியீடும் முஸ்லிம் சார்ந்த குறியீடும் இவனுடைய எண்ண ஓட்டத்துக்குள்ள வரலைங்கிறத கதை சொல்லி நமக்கு நினைவூட்டி செல்கிறார். ஏன்னா நீங்க கதை இன்னொரு வகையில யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ கதை சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறார். சரிங்களா? அப்புறம் பொது புத்தியை உடைக்கிறது. மொத்தம் இறப்புனா இப்படிதான் கதை எழுதணுங்கிற விஷயத்தையே மாத்தி, இறப்பு இவனுக்குள்ள அகவயமாக மாறல. அம்மா இறந்துட்டாங்கிறது இவனுக்குள்ள ஒரு செய்தியா மட்டும்தான் இருந்ததே தவிர அது ஒரு 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 அகச்செய்தியாக, ஒரு அக நினைவாக்கமாக மாறவில்லை. அப்ப அக நினைவோட்டமாக அது மாறாமல் இருந்தால் இவன் ஒரு சமூக உயிரியாக இருக்கும்போது அவன் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும் அவனுடைய எண்ண ஓட்டங்கிறது இந்த கதை சாத்தியப்படுத்துது. அப்போ ஒரு இறப்பை குறித்து மட்டும்தான் நினைவோட்டம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. அது வெவ்வேறு இடத்துக்கும் பயணிக்க முடியும், உள்பயண நிகழ்த்த முடியும். காரணம், ஒரு இறப்பு செய்தி முழுக்க முழுக்க ஒட்டி நிற்றலாக இருந்தால் முழுக்க அவன் இறப்புக்குள்ள போய் வீழ்ந்து விடுவான். அவன் ஒரு பொதுப்புத்தி சார்ந்த மனிதன். அப்படி பொதுப்புத்தி சாராத மனிதனாக இருக்கும் பொழுது இறப்பு செய்தி அவனுக்குள் அகவயமாக மாறுவதற்கு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அந்த இன்டலெக்சுவலுக்குள்ள பல எண்ண ஓட்டங்களும் வரும். அந்த எண்ண ஓட்டங்கள் மொழியினால் கிளைத்து கொண்டே போகும். இப்போ மொழி இங்க என்ன செய்யுதுன்னா கிளைத்தல் வேலையும் செய்கிறது. அந்த கிளைத்தல் என்னவாக மாறுகிறது என்றால் உள்பயணமாக மாறுகின்றது. இந்த உள்பயணம் ஒரு இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்குது. இந்த இன்ஃபினிட்டிவ்ல இறப்பும் ஒன்று, அவ்வளவுதான். இந்த மொழியினுடைய கிளைத்தல் செயல்பாட்டுக்கு இடையில இறப்பு ஒரு செய்தி, அவ்வளவுதான். இந்த இறப்பு செய்தி இவை சமூகத்தின் உயிராக இருக்கும் பொழுது எப்படி சமூகத்துல காகம் கரைகிறது, மரம் இருக்கிறது, ஒருத்தர் சைக்கிள்ல வந்து விசாரிக்கிறது, டீ கடையில் இருக்கிறது, ஒரு அம்மா இறங்கி ஏறுறது, இதெல்லாம் சமூகத்துல ஒரு நடப்பு நிகழ்வோ, அதே போல இவனுடைய தாய் இறப்பும் சமூகத்துக்கு ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அது அறிந்தவர்களுக்கு வேறு ஒரு நிகழ்வு, அறியாதவர்களுக்கு இன்னொரு நிகழ்வு, ஆனாலும் அது ஒரு சமூக நிகழ்வு. அப்ப இது மொழி வழியாக கிளைத்தல் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு ஏன் ஒரு கதை சொல்லி இஸ்லாமிய சமூகத்தை என்ன சமூகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அந்த கதை ஓட்டத்துல நீ வெறும் அவனை இறப்பு சார்ந்து யோசிக்காத, இறப்பு சார்ந்து மட்டும் நீ போயிட்டினா இதனா அது ஒரு தனிநபருக்கான பிரச்சனை, தனிநபருக்கான கதையா போய் முடிஞ்சிடும். சமூகத்துல இன்னப்பிற நிகழ்ச்சியும் இருக்குதுன்னு கொண்டு வந்து காட்டுறதன் வழியாக அந்த இறப்பு சமூகத்துல ஒரு ஊடாட்டம், அது இன்னப்பிற விஷயங்களோடு இணைச்சு நீ வேற ஒரு கதையை இன்னொரு இடத்துக்கு கிளத்திட்டு போகலாம் அப்படிங்கிறத ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கதையை ஒரு தனிநபரின் இறப்பை சமூக நிகழ்வாக மாற்றக்கூடிய வகையில் இந்த கதை முக்கியமானதாக படுகிறது. ஒரு பொதுப்புத்தியை உடைத்து ஒரு மாதிரியை கிரியேட் பண்ற வகையில் முக்கியமானதாக படுகிறது. இதெல்லாம் மொழியின் கிளைத்தல் வழியாக சாத்தியமாகிறது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னா அகன்று நிற்றல், ஒட்டி நிற்றல் இல்லாமல் ஒரு அகன்று நிற்றல் ஆகிய மனங்கள் அல்லது கதை சொல்லி ஒரு கேரக்டர் இருந்து அகன்று நிற்கும் பொழுது இதெல்லாம் இவ்வளவும் சாத்தியமாகுது அப்படிங்கிறதுதான் இது இந்த கதையினுடைய விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நன்றிங்க. ஏற்கனவே நாம விவாதத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்று போய் கதை சொல்லியானவன் அந்த கதையோடு ஒட்டாமல் அகன்று நின்று விவரிக்கின்ற பொழுது வெவ்வேறு விதமான அர்த்த பரிமாணங்கள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறத ராஜா அவர்கள் ஒரு இன்றைய புது செய்தியாக இந்த கதை பிரதிபோலாக நமக்கு தெரிவிக்கிறாங்க.
நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த கதையை பொறுத்தவரையில இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக் உத்தி என்று சொல்வார்கள். நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு நாவல் மாதிரி எழுதணும்னு நினைச்சேன். அதாவது நாம தூக்கம் சில சமயம் ஒரு மணி நேரம் தூங்குவோம், 11 மணிக்கு நமக்கு முழிப்பு வந்துடும் இரவு. அப்போ 11 to 12 வரைக்கும் நம்ம முழிச்சுட்டே இருப்போம், எல்லாமே இருட்டாக இருக்கும், மற்றவங்களாம் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த 11 to 12 நம்ம யாருமே இல்லாத அல்லது கண்ணுக்கு புறப்படாத ஒரு இருள் நேரத்துல நாம என்னெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்றதெல்லாம் காமிக்கிற கருவி மாதிரி ஏதாவது ஒரு கருவி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்முடைய மனம் என்னெல்லாம் நினைச்சது அப்படிங்கிறத பதிவு பண்ண முடியுமா, அல்லது நினைச்சு ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம வார்த்தைப்படுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சேன். அப்ப சொல்லக்கூடிய மொழியிலே இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் வெளிப்படுகின்ற மாதிரி முன்வைக்கின்ற பொருள்களிலேயும் கூட இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்னுடைய அந்த உத்தியினுடைய ஒரு சட்டகத்தை இந்த கதைப்பகுதியானது கொண்டிருக்கிறதோ, இது பற்றி நாம இனிமேலும் வரக்கூடிய மற்ற கதைகளிலேயும் இந்த சட்டகத்தை நாம பொருத்தி பார்க்கலாமா அப்படிங்கிறது எனக்கு ராஜாவினுடைய திருநாவுக்கரசு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ராஜா அவர்கள் சொன்னது வரைக்கும் நமக்கு பல்வேறு விதமான பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன. இப்பொழுது புதுசா நமக்கு வந்திருக்காங்க, எனக்கு யாருங்கிறது பேர் அவங்க வந்திருக்க பேர் சொல்லுங்க, தெரியுதா? இல்லை, அவங்களுக்கு பேர் சொல்லணும். குமார் செல்வாவா? தஞ்சை எழிலன் அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க இந்த கதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தஞ்சை எழிலன் இல்ல, அவங்க சொல்லல. பார்வையாளராக வந்திருக்கிறாங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேறு யாராவது இந்த கதையை பற்றி நம்ம ஒரு 2 நிமிடங்கள் சொல்லலாம். சொல்லுங்க ராஜாஜி, சொல்லுங்க ராஜாஜி, சொல்லுங்க சொல்லுங்க. நானும் இந்த முத்தையன் சார் சொன்னது மாதிரி இது ஒரு இருத்தலியல் பிரச்சனையை முன்வைக்கிற ஒரு கதையா பாக்குறேன். இப்போ இருத்தலியல் பிரச்சனைக்கு உதாரணம் காட்டுகிற அந்த அந்நியன் நாவல் இருக்கு இல்லையா, ஒரு வகையில பார்த்தா இந்த சிறுகதை அந்நியனை விடவும் ஒரு தீவிரமான இருத்தியல் பிரச்சனையை கொண்டிருக்கிறதா நான் பாக்குறேன். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, அந்நியன்ல அந்த மெர்சோ என்பவர் அவருக்குன்னு ஒரு தந்தி தான் இருக்கிறது. ஆனா அவர் தன்னுடைய தாய் அவங்க வச்சிருக்கிற அந்த உடலை பார்க்க சென்று விடுவார். ஆனா இவர் இங்க செல்லாமலே நிற்கிறார். அப்போ அவருக்கு அவரு ஒரு பேச்சுலரா தான் இருக்காரு. அதனால அவரால் ஒரு வண்டியை வைத்து கூட கொண்டு விரும்பி இருந்தா அவரால் அப்படி கூட போக முடியும். ஆனா அவர் ஒரு பஸ்ஸுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சமூகத்துல இது நம்ம சமூகம் சார்ந்த ஒரு சிக்கல் இதுல இருக்கு. பொதுவாக தாய் மரணம் இல்லைன்னா அந்த மாதிரி முன்னாடி காலத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தந்தை மரணம் அடைந்தார்கள்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க உடல்நிலை தீவிர உடல்நிலை குறைபாட்டோட இருக்கிறாங்க, சேர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவருக்கு இறந்துட்டாருன்னே கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய உறவினர்களே இவர் இவருக்கு அந்த மாதிரி ஒரு மன ரீதியான சிக்கலை இந்த மரணம் ஏற்படுத்துனால அவங்க நினைக்கல. உங்க ஊர்ல கூட ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அம்மாவை இந்த மாதிரி உடல்நிலை குறைவுங்கிறத அவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மாதிரி தந்தியில. அப்ப அவரை என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம இந்த மாதிரி உடல்நிலை குறைவுன்னு நம்ம அனுப்பியாச்சுன்னா அவங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாலையோட வந்திருக்காரு. ஆனா உண்மையில அந்த தாய் மரணிக்கல. இவர் மாலையோட வந்தது அந்த ஊர்ல ஒரு ஒரு பகுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப பொதுவாக இந்த மரணம் அடைந்தார்கள் என்றால் தந்தியில அனுப்பும்போது அவர்களை அந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கிடும், அங்கேயே மயக்கம் போட்டுருவாங்க, இல்லைன்னா அவர்களுக்கு வேறு விதமான விபரீதமான முடிவுகளை எடுத்துருவாங்க என்பதற்காக நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த தந்தி காலத்தினுடைய பழக்கம் என்னன்னா, இந்த மாதிரி தீவிரமா உடல்நிலை குறைபாடோட இருக்கிறாங்க, சேருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் அனுப்புற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா இவருக்கு மரணம் அடைந்து விட்டார் என்றே தகவல் வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இருத்தலியல் பிரச்சனையுடைய ஒரு சிக்கல் என்னன்னா, அவர்கள் எந்த விதமான முத்தையன் சார் சொன்னதுல எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு ஒரு மாறுபாடு இருந்துச்சு. அவர் புற அழுத்தத்துக்கு அவர் ஆட்படல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் இந்த பொது
சமூகம் சார்ந்த எந்த விதமான இதுக்குள்ளயும் அவர் சிக்க விரும்பல. அவர் வந்து இந்த தாய் வந்து அவருக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நெருக்கடி ஏற்படுத்தும் போது கூட அவர் அதை பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு அந்த நேரத்துல கூட ஏற்படலை. ஐயோ ஒருவேளை நான் குழந்தை பேரன் பேத்தியை வந்து என்ன தாய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல. தன்னுடைய விட்டேத்தியான மனப்பான்மையை பத்தி தான் அவர் பேசுறாரு, சிந்திக்கிறாரு அந்த இடத்துல. அப்போ ஒரு விட்டேத்திய மனநிலையோட தான் அவரு அப்பவும் இருக்கிறாரு. அதை பத்தி எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் அவருக்கு உள்ளாகல. அதுதான் அந்த இடத்திலியல் பிரச்சனையில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அதை பொருட்படுத்த மாட்டாங்க, அந்த மாதிரியான மன அமைப்பு உள்ளவங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அது மேல அந்த பொது சமூகத்தினுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை மேல அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு எதிர்கருத்து இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. அவருடைய அண்ணன் வந்து குழந்தை பெற்றிருக்கிறாரு. அது வந்து அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, தனக்கு 2 ஆண் குழந்தை இருக்குங்கிறத பெருமையா அவர் பேசிக்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பெறணும் இல்லைன்னா குழந்தை பெறுவது இதை பத்தி எல்லாம் அவருக்கு எந்த விதமான ஒரு அபிப்பிராயம் இல்லை. அந்த வகையில பார்த்தா அவருக்கு ஒரு பாலியல் சிக்கல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இப்ப அந்த அந்நியன் கதையில கூட அந்த மெர்சோ வந்து அப்படிதான் இருப்பாரு. அவர் வந்து 2 பேர் காதலி இருப்பாரு. ஆனா காதலி கூட அவருக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒன்றுபடுதல் அவருக்கு ஏற்படாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அது போலதான் இவரு வந்து இவருக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியும் தெரியல. அவர் வந்து ஒரு வாழ்க்கை தேர்வாதான் அந்த மாதிரி அதை எடுத்துக்கிறாரு. ஸோ அதுதான் பேச்சு கேட்கலையே. ஒரு வாழ்க்கையை திருமணம் விட்டு விட்டு கேக்குது. செய்து கேக்குதா இப்போ? கேக்குது. ஹலோ, கேக்குது. சரிங்க ஐயா. அதாவது திருமணம் செய்து கொள்வதை இந்த சமூகம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அது வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ள அவர் விரும்பல. அவர் வந்து ஒரு வாழ்க்கை தேர்வாக தான் தனிமனிதனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையை வந்து இந்த வாழ்க்கை அவருக்கு இருக்க வாழ்க்கை மேல அவருக்கு எந்த புகாரும் இல்லாம தான் இருக்கிறாரு. அது ஒரு வாழ்க்கை தேர்வாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா இது ஒரு வாழ்க்கை என்பதே ஒரு அர்த்தமின்மை. நம்ம வந்து அர்த்தம் என்பதை நாம அதுக்கு உருவாக்கி கொள்வதை தவிர அதுக்குன்னு ஒரு தன்னளவுல ஒரு சுயேட்சையான ஒரு அர்த்தம் என்பது இல்லை அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிற ஒரு படைப்பா தான் நான் இதை பார்க்கிறேன் ஐயா. நன்றி. ராஜாஜி சார் வந்து அதாவது எப்படி நாம வந்து ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை நாம இடுகுறி கொடுக்குறோமோ, ஆர்பிட்ரியா கொடுக்குறோமோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வாழ்க்கைக்கு அவரவர்களே ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் ஒழிய பொதுவான ஒரு அர்த்தம் என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு துணியிலே நமக்கு சொன்னாங்க. இப்ப எனக்கு இந்த எல்லாம் மன பதிவுகளை நான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வாசக எதிர்வினை அப்படிங்கிற ஒன்றை முன்னிலைப்படுத்தி வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனுக்கும் வெவ்வேறு விதமான நடைமுறை தெரிதல்களும், அதே பிரதியை வேறொரு சந்தர்ப்பத்திலே வாசிக்கிற பொழுது வேறொரு தெரிதலுமாக ஒரு எழுதப்பட்ட ஒரு கதையாகத்தான் தமிழவனுடைய அனைத்து கதைகளுமே இருக்கின்றது. ஒரு 6-7 பக்கமுள்ள ஒரு கதையை வந்து ஒரு 12 பங்கேற்பாளர்கள் தங்களுடைய மனப்பதிவை பகிர்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடிய வசதி செய்து தரக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறதுன்னு சொன்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்திட்டமிடல், இருண்மை பகுதி, எந்த விதமான டெஃபினட்டான ஒரு முடிவு என்பது இல்லாமல் இடைவெளி நிறைய கொண்டதாக, உயரத்தாண்டுதல் அல்லது நீளத்தாண்டுதலுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சோதனாபூர்வமான முறையிலே இலக்கணப்படி சொல்லணும்னு சொன்னால், முன்னம் என்பது எப்படி ஒவ்வொரு வாசிப்பாளருக்கும் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் வெவ்வேறு விதமான கருத்து புரிதல்களை தருகிறதோ, அதே மாதிரி தமிழவனுடைய சிறுகதை பிரதிகளும் தெரிகின்றன. அப்படிப்பட்ட முறையிலே திருநாவுக்கரசு அவர்கள், முத்தையன் அவர்கள், ராஜா அவர்கள், ராஜாஜி அவர்கள், பொறியாளர் நமக்கு பாப்பையா அவர்கள், மட்டக்களப்பிலே சார்ந்திருக்கூடிய யுவராஜா அவர்கள், பாத்திமா அவர்கள், லீமா அவர்கள், கலைச்செல்வி அவர்கள், இப்படி எல்லோருமே யாருமே நீங்க பார்த்திருக்கலாம், அவரவருடைய இடத்திலே இருந்து அவரவருடைய பார்வை தந்திருக்கக்கூடிய மனப்பதிவைத்தான் நமக்கு முன்வைத்தார்கள். ஆகவே மீண்டும் எல்லோருக்குமே
நாம நன்றி சொல்லி அடுத்த வாரம் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்கின்ற அந்த கதையை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். இதே மாதிரி நாம அதாவது ஒரு கதைக்கு இத்தனை பார்வையா, இத்தனை பார்வைக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில அந்த கதையானது பிரதியானது அமைந்திருக்கிறதா? மற்ற அதாவது கல்விப்புலத்திலே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த மாதிரியான ஒரு பாணியை மேற்கொள்ள வேண்டும். கதை எழுதக்கூடிய ஆட்சிகளும் இந்த மாதிரியாக வாசகனுக்கு அவனுடைய பயணத்திற்கு இடம் தரக்கூடிய விதத்திலே தன்னுடைய கதைப்பிரதியை எழுத வேண்டும் என்கின்ற இருவினை செயல்பாடு புரியக்கூடிய தன்மையிலே நம்முடைய காணொளி நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அனைவருமே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்தும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்ந்தும் நாம தொடர்ந்து விவாதிப்போம். தொடர்ந்து ஒரு புதிய விமர்சன உத்தியை ஒருவருடைய பார்வை அல்ல, பலருடைய பார்வை தாங்கிய ஒரு விமர்சன உத்தியை நாம் வச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து விரிவாக இன்னும் செழுமைப்படுத்துவோம் என்று சொல்லி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்கின்ற சிறுகதை பிரதியை நான் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலே அனுப்பியிருக்கிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி.